இப்போ வந்துட்டா விசிபிள். விசிபிள். ஓகே, இன்னொன்னு ப்ரெசென்ட் பண்றேன், இதுவும் ஒரு கதைன்னு பாருங்க. ஒன் செகண்ட். 2 பிபிடியா இருக்கு, ஓகேவா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த செஷன் நான் பிளான் பண்ணது வந்து டோட்டலி யாருக்குன்னா, எனக்கெல்லாம் இப்போ லாஸ்ட் மினிட்ஸ்ல கடவுளே என்னை காப்பாத்துங்க, மேக்ஸ்லாம் வருது, நான் மேக்ஸ் என்ன பண்ண போறேன்னு தெரியல, அப்படி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்காண்டி தான் நான் இந்த செஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல நான் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு இல்லை, மேக்ஸ்ல இருந்து ரொம்ப இதா இருக்கு, எனக்கு கிடையாட்ட இது மட்டும் எனக்கு ப்ரிசைஸா இவ்வளவு மட்டும் தந்தா போதும், ஓகேவா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். சரியா? ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு அது அண்ட் ஈவன் ஆல்ரெடி நான் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், ஐம் குட் வித் இட் அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ பி காஷியஸ் பண்ணும் போதும் சரி, மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும் போது கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் பேனிக், டோன்ட் ரஷ். ஓகே, எந்த மேக்ஸ் வந்த உடனே ஐயோ மேக்ஸ்ல கொஸ்டின் வந்துட்டா அப்படின்னு ரொம்பலாம் ஒன்றும் பதட்டப்படக்கூடாது, ஏதோ ரஷ் பண்ணி நான் குயிக்கா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணணும். டேக் யுவர் டைம், பிளான் அக்கார்டிங்லி. முதல்ல நம்ம வந்து பேப்பர் 1 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா பேப்பர் 1க்கு தனியாக ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க, பேப்பர் 2க்கு தனியாக செட் பண்ணிக்கோங்க. இவர் எவ்வளோ டைம் எடுக்கணும் உங்களுக்கு தெரியும், மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா லெட் இட் பி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கட்டும். ஓகேவா? ஆனா என்னன்னா பேப்பர் 1க்கு தனியாக ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 முடிக்கிங்க, பேப்பர் 1 முடிக்க, தட்ஸ் அப் டு யூ. பட் அதுக்குன்னு டைம் அலாட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டிஏ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க அலாட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த கால்குலேஷன் பார்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு அண்ட் மித்த திங்ஸுக்கு கண்டிப்பா நீங்க டைம் அலாட் பண்ணி தான் ஆகும். ஸோ பேனிக் ஆகக்கூடாது, கொஸ்டின்ஸ் புதுசா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கணும், கொஞ்சம் திங்க் பண்ணாலே குறைச்சிரும். பேனிக் ஆக ரஷ் பண்ணீங்க. முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா தே வில் கிவ் யூ ரஃப் பேப்பர். ஓகேவா? ஒரு ரஃப் பேப்பர் ஒரு பெண்ணும் கொடுப்பாங்க. மோஸ்ட் லாஸ்ட் டைம் எனக்கு எக்ஸாம்ல தந்தாங்க. என்னன்னா அந்த பேப்பர்ல காப்பி டன் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் இந்த கொஸ்டின் பாக்குறீங்க, இதுல காப்பி டன் பண்றீங்க, காப்பி டன் பண்ற போது அந்த கீபோர்டோ மவுஸோ வேற எதுவும் மூவ் பண்ணி விட்டுறாதீங்க. சரியா? ஸோ கேர்ஃபுல்லா வச்சு காப்பி டன் பண்ணுங்க. காப்பி டன் பண்ணிட்டு நீங்க எழுதின வேல்யூஸும் ஸ்கிரீன்ல அப்பியரா இருக்க வேல்யூஸும் கரெக்டான 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்க. ஓகேவா? நமக்கு உட்காந்து இவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம், கடைசியில ஏதோ சம்திங், ஏதோ ஒரு சின்ன பர்டிகுலர் டீட்டெயில், ஏதோ பிளஸ் மைனஸ் சிம்பிள், ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டை நம்ம தப்ப எழுதிட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத டைம் வேஸ்ட். சரியா? இதுல மெயின் ஸ்ட்ராட்டஜி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம மேக்ஸ் கொஸ்டின் கேட்கறதே எவ்வளவு தூரம் நம்ம டைமை வீணாக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கான, டைமை வேஸ்ட் பண்றதுக்கான தான் கொஸ்டினே கேட்கறான். டைம் வேஸ்ட் பண்ணாம நான் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் திங் இஸ் மைண்ட் டைம். டோன்ட், அதான் ஒரு கொஸ்டின் சப்போஸ் ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் நான் எப்படி அந்த கொஸ்டின் தான், அந்த கொஸ்டின்ல தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அதுலயே உட்காந்து இது பண்ணாதீங்க. சரியா? ரொம்ப டைம் இது பண்ணீங்க, ஒரு கொஸ்டின் பண்றீங்க, அதுக்கு இவ்வளவு டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் மீறி போதா நம்ம அடுத்த கொஸ்டின் அதை ரெக்கவர் பண்ணணும், நீங்க லூஸ் பண்ற டைம். சோ தட் ரொம்ப ஒரு கொஸ்டின்ல நான் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு கொஸ்டின்ல உட்காந்துட்டேன், 5 நிமிஷம் அப்படிலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சோ பாருங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும், இந்த சம்ஸ்ல இவ்வளவு டைம்ல எடுத்துடலாம்னு தெரியும். பட் உங்களை அறியாம டைம் ஓடுறத மிஸ் பண்ணாதீங்க. they won't allow you to have watches. வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்கிரீன்ல வந்து டைம் வந்து கவுண்ட் டவுன்ல ஓடும். ஸோ ரிவர்ஸ் 3 ஹவர்ஸ்ல இருந்து ரிவர்ஸ்ல 1 or 2 hour அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துக்காங்க. ஓகே, தென் ஓகே, கேஏஎஸ்எஸ். ஓகேவா? இது வந்து என்னன்னா கீப் இட் சிம்பிள். ஓகேவா? நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது சொல்லுதுதான் லாஜிக்கல் ரீசனிங் இருக்குல்ல, அது வந்து எப்பவுமே இதுதான் சொல்லுவாங்க, கீப் இட் சிம்பிள். ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க, ரொம்ப உட்காந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், பட் அந்த டைம்ல உட்காந்து எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. நமக்கு கேட்கறது நெட்டுக்கு கேட்கறது ரொம்ப பேசிக்கா சிம்பிளா தான் கேட்பான். சிம்பிளாவே யோசிங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா ஒரே நேரத்துல பண்ணாது, பொறுமையாவே பண்ணுங்க, ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் ஒர்க்கிங் இட் அவுட் இஸ் த ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். சிலர்ல நானே சொல்லுவேன், ஆனா சில நிறைய பேர் பண்ணுவீங்க. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் கண்ணால பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன், அந்த 7ஆம் அறிவுல நோக்குவர்மம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் அந்த பேப்பர் கொடுக்குறாங்க, ரெஃபர் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்டா கூட தருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? தப்பா இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொன்று பேப்பர் வாங்கி கூட, சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்போஸ் ரொம்ப ஒருமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கெட் அனதர் பேப்பர். ஏங்க எனக்கு இன்னொரு பேப்பர் தாங்க, நான் மொத்தமா அடிச்சு நான் முதல்ல இருந்து எழுதுறேன் போட்டாலிடா அப்படிங்கிறப்ப மொத்தமா மறுபடியும் கூட ஒரு ஃப்ரெஷ் பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நோ, எதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் அது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப்.
அதுல எந்த தவறும் விட முடியாது. சரியா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமா எக்ஸாம்க்கு முன்னாடி எல்லாரும் கடைசி நிமிஷத்து வரைக்கும் புக் வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. நாமளே எக்ஸாம் எல்லாம் பார்த்திருக்கேன். பயங்கரமா மரத்தடியில உட்கார்ந்து பயங்கரமா படிச்சுட்டு கத்தி கத்தி படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீங்க படிக்கிறீங்க, அந்த அந்த சென்ஸ் எதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னா, இந்த டேபிள்ஸ் 1 to 30 இருக்குல்ல, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி விஷுவலா பாருங்க. சரியா? 1 to 30 சும்மா ஜஸ்ட் அதுல நம்பர்ஸ் மட்டும் ரீட் பண்ணி விடுங்க. 1 to 30 டேபிள்ஸ் படிச்சு பாத்துக்கோங்க. பிரைம் நம்பர் பாத்துக்கோங்க, கியூப் நம்பர்ஸ், ஆல்பா நியூமரிக்கல், அந்த ஏபிசிடி அதுக்கு ஈக்குவலண்ட், அது 1 2 3 4 அந்த நம்பர்ஸ் அண்ட் லெட்டர் நம்பர் சீரிஸ் கொஞ்சம் பாத்துக்கங்க. சரியா? இந்த மாதிரி பேசிக்கா இந்த இதை பாத்துட்டு போனீங்கன்னா, அந்த டைம்ல வந்து திடீர்னு 12 into 13 எவ்வளவு, 12 into 12 எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம திடீர்னு அந்த டைம்ல நம்ம பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங், அந்த மாதிரி மைண்ட் இஸ் நாட் திங்கிங், அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாங்க் ஆயிடக்கூடாது. சரியா? இது வேணா பாருங்க. சரியா? மத்தபடி நான் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தட் கடைசி நிமிஷம் வரைக்கும் பாருங்க அப்படி சொல்லல. பாக்குறீங்கன்னா இந்த டேபிள்ஸ் பார்த்துட்டு போங்க, பிரைம் நம்பர், ஸ்கொயர் நம்பர்ஸ் இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? தென் முக்கியமான திங் என்னன்னா, செக் அண்ட் செக் அகைன், திரும்ப திரும்ப செக் பண்ணி பாருங்க. ஒரு சம் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா கொஸ்டின்ல செக் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் ஃபார்முலா போறீங்க, ஃபார்முலா ஒரு தடவை பாத்துக்கோங்க. தென் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, கடைசியில் ஆன்சர் டிரைவ் பண்றீங்க. ஆன்சர் டிரைவ் ஆன உடனே ஆப்ஷனை பார்த்து போறீங்களா? அப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க பண்ண அப்பப்போ கொஞ்சம் மறுபடியும் மேல போய் செக் பண்ணிட்டு நம்ம பண்ணது இது வரைக்கும் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணி பாருங்க. சப்போஸ் நானுமே நைட் சார்ல தூக்கம் வர டைம்ல இந்த மாதிரி தான் மைண்ட் திங்க் பண்ணோம். நம்ம ஸ்கூல் படிச்சலாம் சரியா, காலேஜ் படிச்சலாம் சரியா, இது குரூப் எடுத்த சரியா, நெட் படிக்க சரியா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பாக்குறோம்ல. அதே மாதிரி பண்ணது முதல்ல இருந்து திருப்பி திருப்பி செக் பண்ணிக்கங்க. அதுல எந்த பிரச்சனை இல்லை, செக் பண்ணுங்க. தப்பு எப்படின்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த பிக்சர் பாத்தீங்களா, யானை கூட வாழைப்பழ தோல் வலிக்கு விடும். ஓகே, ஈவன் இந்த எலிஃபென்ட் டம்பிள்ஸ். ஓகேவா? அதனால யானைக்கும் அடிசு இருக்குங்கிற மாதிரி தான். நீங்க எவ்வளவுதான் பக்காவா பயங்கரமான ஆளா இருந்தாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் வரதான் செய்யும். செக் பண்றதா அதை ரெக்கவர் பண்ற ஒரே மெத்தட். ஓகேவா? தென் ஸ்கிப், புக் மார்க், ரீவிசிட். இது என்னன்னா, ஒரு கொஸ்டின் தெரியல, ஒரு கொஸ்டின்ல எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் அந்த அப்படியே வச்சுட்டு ஸ்கிப் பண்ணுங்க. மேல அந்த அடுத்த கொஸ்டின் போக மேல அதுல புக் மார்க் சிம்பிள் இருக்கும். அந்த கொஸ்டினை கரெக்டா புக் மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஐ ஹர்ட் பீப்புள் சே, நான் இந்த ஒரு டிஏ முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆக்கெல்லாம் பாத்துருக்கேன். தட் ப்ரொஃபசர்ஸ் கூட. சரியா? ப்ரொஃபசர் சொன்னார், நான் இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு 30 minutes ஆயிடுச்சா, நான் அதுக்கு ஒரு வேற இது பண்றேன் மைண்டே வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை நம்ம அந்த இடத்துல பேனிக் ஆகக்கூடாது. பி கூல். ஓகேவா? பேனிக் ஆகக்கூடாது. அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, புக் மார்க் வச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. அட்லாஸ்ட் மறுபடியும் டைம் அதுக்குன்னு ஒதுக்கிங்க. ரீவிசிட் பண்றதுக்கு டைம் ஒதுக்கி இருப்பீங்கல்ல, அந்த டைம்ல மறுபடியும் அதை பார்த்து அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி நீங்க அதில் போய் ரீவிசிட் பண்ணிக்கங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியுதா? ஹோப் ஐ எம் ஆடிபிள். நான் பேசுறது கேக்குதானே? ஃபேன் சவுண்ட் எதுவும் இல்லை தானே? ஓகே, சூப்பர் சூப்பர். சோ நான் சொன்னேன்ல, எக்ஸாம்க்கு முன்னாடி பார்க்க போறீங்கன்னா இந்த பேஜ் பார்த்துட்டு போங்க. லைக் டேபிள்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் டேபிள்ஸ்க்கு 1 to 30 வரைக்கும், நாட் 1 to 10 1 to 20 வரைக்கும், 1 to 30 வரைக்கும் பாத்துருங்க. எழுதி வச்சு கூட பாத்துக்கோங்க. சரியா? பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த நம்பர்ஸ் பாத்துக்கோங்க. பிரைம் நம்பர்ஸ் அண்ட் prime numbers தெரியும். 1 is not a prime number. 1 is neither a prime number nor a composite number. Prime number starting from 2 3 5 7 11. இந்த இது எல்லாமே எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா லெட்டர் சீரிஸ் அண்ட் நம்பர் சீரிஸ்க்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ கண்டிப்பா இதை ரீட் அவுட் பண்ணி பாருங்க. தென் வி ஹவ் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 to 20 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு? 1 to 20 வரைக்கும் இருக்கு. இது ஸ்கொயர் நம்பர்ஸ் பாருங்க. கியூப் நம்பர்ஸ் அட்லீஸ்ட் 1 to 10 வரைக்குமா பார்த்துட்டு போங்க. சரியா? ஏன்னா ரொம்ப ஆப்வியஸாவே லெட்டர் சீரிஸ் நம்பர் சீரிஸ் எல்லாம் கேட்கறாங்க. பார்த்தாலே ஆன்சர் தெரியற மாதிரி தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ் பாருங்க. ஃபிபனாச்சி சீரிஸ் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடும். ஃபிபனாச்சி சீரிஸ் அவ்வளவு தூரம் நமக்கு தெரியலங்கிறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிடும். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ஃபிபனாச்சி சீரிஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. 0 1 இருக்கு, ஆட் பண்ணா 1. சரியா? அதுக்கு அந்த நம்பருக்கு முதல் நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா பின்னாடி நம்பர் கிடைக்கும். இந்த இடத்துல இருக்குல்ல, 2 3 ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 5 கிடைக்குது. 5 3 ஆட் பண்ணா 8 கிடைக்குது. இதே லாஜிக் தான். சரியா? நம்பர் சீரிஸ் இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இதை கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். ஓகேவா? தென் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் திஸ் ஆல்பா நியூமரிக்கல். இது இருக்கு ABCD, அதுக்கு ஏற்ற மாதிரி 26 லெட்டர்ஸ் அண்ட் அதோட ரிவர்ஸ் ஆர்டரும் இருக்கு. ஓகேவா? இது நீங்க எழுதி இந்த டைம்ல திடீர்னு சப்போஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, இதெல்லாம் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நம்பர் போட்டு எழுதிடுங்க. டைம் வேஸ்ட் ஆகக்கூடாம பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்றதுக்கு தான். ஓகே. தென் அஃப்கோர்ஸ் இதுல செர்டன் டாபிக்ஸ் வந்து நான் கொடுக்குற செர்டன் டாபிக்ஸ் வந்து 2 தான் பிரிச்சிருக்கேன். சரியா? இந்த செஷனை ஒரு வந்து எப்படி வந்து ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி ஒரு மாடலும், இன்னொன்னு வந்து கண்டிப்பா கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தென் அதுக்கு பிறகு ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கும் பார்ப்போம். சரியா? ஓகே. இந்த பிரசன்டேஷன் தெரியுதான்னு பாருங்க.
வந்துட்டா? Yes, it's visible. ஓகே 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 சூப்பர். இதான் லாஜிக், இதாங்க முக்கியமான லாஜிக் வந்து இதான், கீப் இட் சிம்பிள். ரொம்பலாம் உட்காந்து பயப்படக்கூடாது. கொஷின் ஃபெமிலியரா இல்லை, நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை, நான் மேக்ஸுக்கு அவுட், நான் வந்து மேக்ஸை கை விட்டுட்டேன், மேக்ஸ் நீ கை விட்டுருமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். சரியா? மோஸ்டா நான் சொல்ற மெத்தட்ஸ் வந்து மோஸ்டா மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ஸ் வந்து அவ்வளவு வராது. ஓகே, மோஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன்லேயே இது பண்ணிடும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த டிஏல ஒரு குறிப்பிட்ட ஏரியா. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்றேன்னா, கடைசி நிமிஷத்துல நீங்க பாக்குறதும் நான் சொல்லி கொடுக்கறது வந்து இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணிடுமான்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கேன், நம்பிக்கையே இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற ஆட்கள் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. சரி, ஐ நோ சம் பீப்புள் ஆர் தேர், நீங்க டிஎம்லாம் பண்ணி கேட்டிருக்கீங்க, அதனால சொல்றேன். சரிங்களா? என்ன இதுனா, கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுங்க. ஹோப் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு, ஆர் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்ல ஒரு டேபிள் இதான், அந்த 10%, 20%, 50% இந்த மாதிரி நமக்கு டிஏல கேட்டாங்கன்னா அது எப்படி பாக்குற, டிஏல எதுலயும் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாத்துரும். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க வந்து அந்த டேபிள் காலமும் அதுக்கு சைட்ல உள்ளதை ரீட் அவுட் பண்ணி பாருங்க. இதுல அப்கோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2019 வந்து டோட்டல் கார்ஸ் வந்து 4,50,000 கார்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுல 2020 வந்து 5,20,000 கார் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிகார்டிங்கான ஒரு டேபிள் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுல நம்ம யூஸ்வலா நம்ம என்ன மெத்தட் பண்ணணும், யூஸ்வலா எல்லாரும் சொல்லக்கூடிய மெத்தட், இந்த டாப்ல என் கர்சர் தெரியுதா? இதுல கர்சர் தெரியுமோ தெரியுதா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு பாத்தீங்களா, 15% ஆஃப் 4,50,000 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்தாலும் 15%, பெர்சன்டேஜ்ங்கிறது 1/100. ஓகேவா? 15% 15/100. ஓகேவா? ஆஃப்னா அஃப்கோர்ஸ் நம்ம மல்டிபிளிகேஷன் சிம்பிள் தான். ஸோ 15% ஆஃப் 4,50,000 15/100 இன்டூ 4,50,000. இதை போட்டு நம்ம கேன்சல் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துரும். சரியா? இந்த மாதிரி எந்த பெர்சன்டேஜுக்கு கொடுத்தாலும் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான். ஓகேவா? இதில் நமக்கு ஷார்ட்கட் எப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க, 100% இங்க இருக்கு. சரியா? 100% அது 10% அண்ட் 1% எப்படி ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா, 100%ல இருக்குன்னா அது வந்து லாஸ்ட்ல இருக்க 2 0 ஒரு 0 கட் பண்றோம், அது வந்து 10% மாறிடும். ஓகேவா? இந்த 10% நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 10 இன்டூ 5 50. ஓகேவா? அப்ப என்ன பண்ணா, டைரக்டா இதை 5ஆல மல்டிபிள் பண்ணா we get 50%. புரிஞ்சுங்களா? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த ஹோல் நம்பர் இதை டோட்டல் சொல்றாங்க, இந்த எல்லா பர்சன்டேஜ் ஆட் பண்ணி டோட்டல் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, டோட்டல் வேல்யூ அதான் 100%. சரிங்களா? அதுல வந்து அதுல ஒரு 0 கட் பண்றோம், இல்ல 10 டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 10%. அந்த 10% நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get 20%. 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get 50%. இந்த மாதிரி சிம்பிளா பண்ணலாம். ஓகே, அது இன்னும் கூட ஒன் ஸ்டெப் அகைன் 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா we get 1%. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு 1% கிடைச்சிட்டு, 1% கிடைச்சுன்னா நெக்ஸ்ட் சைட் பாருங்க, 1% வந்து இவ்வளவு 4,000, இதுல வந்து பாருங்க 4,50,000 இருக்கு, அதுல 10% 45,000 கிடைக்குது. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 1% 450 கிடைக்குது, 4,050 கிடைக்குது. சரி, 500 சொல்றேன், சரி பிரச்சனை 4,500 கிடைக்குது. சரிங்களா? இப்போ 1% 4,500னா 2% என்ன பண்ணுவோம், அதுக்கு மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் 3% நம்ம கிடைக்கணும்னா அது 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதே போல இப்போ 10% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 10% நம்ம 2ஆல டிவைட் பண்ணா we get 5%. ஓகே, அதை பாதியா ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 5% கிடைச்சிடும். ஓகே, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து சொன்னேன்ல, இந்த இடத்துல 15% கொடுத்துருக்காங்க, இதை வந்து நான் எப்படி நான் மல்டிப்ளை பண்றதோ இல்லைன்னா கீழே கடைசியில பாருங்க 27% நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இதை பார்த்தோன்னா நிறைய பேர் ஐயோ இப்படி வித்தியாசமா கேட்டாங்களே, என்ன பண்றது, 27 வச்சு 27 டேபிள் தெரியாது அது இதுன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். சரியா? உங்களுக்கு இந்த வித கஷ்டமா இருக்குன்னா 27% ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, 20% பிளஸ் 5% பிளஸ் 2%. ஓகே, அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இல்ல 20 கூட கஷ்டமா இருந்தா 10% பிளஸ் 5%. ஓகே, மல்டிப்ளை பண்றதுல எனக்கு மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பெர்சன்டேஜ் எல்லாம் எழுதிடுங்க. அது அதுக்குள்ள வேல்யூ நம்ம சிம்பிளா கண்டுபிடிச்சிடும். அது எல்லாத்தையும் கரெக்டா ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க 10 10 5 2 இதெல்லாம் ஆட் பண்ணா 27% கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறுமனே அடிஷன் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அண்ட் இது வந்து நெட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நெட்ல கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின், அப்படியே நெட்ல கேட்டிருக்காங்க. நான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணும்போது நானும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணேன். ஸ்ட்ரெயிட்டாவே பார்த்தோன்னே 10 10 நானும் 0 கேன்சல் பண்ணி இப்படிதான் நானும் சம் ஒர்க் அவுட் பண்ணேன். சரியா?
ஓகே. இதுல நம்ம வந்து எந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஒன் திங் அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது வந்து 1/100 அதோட வேல்யூ. பெர்சன்டேஜ் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல 1/100ங்கிற வேல்யூ வரும்னு பாத்துக்கோங்க. 2வது கேர்ஃபுல் வித் டிஜிட் பிளேசஸ். இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல 1000 லேக்ஸ்ல இருக்கு நம்பர், தென் அதுக்கு தௌசண்ட்ஸ்ல இருக்கு, அதுக்கு ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிஷன் பண்ணும் போது அந்த கரெக்டான பின்னாடி இருந்து ஆட் பண்ணிட்டே வரணும். சரி, அந்த ஜீரோஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க கமா போடுறீங்களா, கமா போடுங்க, போடலனா கூட பிரச்சனை இல்லை. ஜீரோஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அந்த பர்டிகுலர் ஆர்டர்ல தானே இதெல்லாம் ஒன்ஸ் அகைன் நம்ம திருப்பி என்ன பண்ணணும், செக் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட டோட்டல் வேல்யூ கிடைச்சா கூட நீங்க அதுல இருந்து ஈஸியா 10க்கு போகலாம். 10ல இருந்து நீங்க அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே 50 20 அந்த மாதிரி போய்க்கலாம். இல்ல அது இன்னும் ரெடியூஸ் பண்ணி 1% கண்டுபிடிங்க, அதுல இருந்து 5%, 2%, 3% இவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னாலே எந்த நம்பர் கேட்டாலும் நீங்க பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது பிரச்சனை நம்பர் நினைக்கிறேன். அண்ட் மூவிங் ஆன், நெக்ஸ்ட் மாறிடுச்சா? ஓகே. ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இதுல வந்து இது ஒரு டிஏல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். என்ன பண்றாங்கன்னா இந்த இயர் இதுவும் ஒரு நெட் கொஸ்டின் தான். இதுல பாருங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட இயர் கொடுத்துருக்கு, இயரோ சம்திங் எதுங்க, ஒரு வேல்யூ இல்ல ஒரு டயக்ராம் சம்திங் இப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு வேல்யூ இருக்கு, நெக்ஸ்ட் இயர்ல அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த இயர்ல அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, இல்ல என்ன ரேஷியோல இதுக்கும் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பை த ஃப்ரம் வேல்யூ. ஓகேவா? இந்த இயர்ல இந்த ரெண்டு வேல்யூக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு எந்த வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த வேல்யூல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல இந்த வேல்யூல இருந்தா டிக்ரீஸ் ஆயிருக்கு, அந்த வேல்யூ போடுங்க. சரிங்களா? அது வந்து எதுக்கு, ரேஷியோக்கு. அதை அப்படியே 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் பெர்சன்டேஜ். சரிங்களா? ஓகே. அந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணி பார்த்துரும். கீழே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, இன்க்ரீஸ் ஃப்ரம் வாட் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 2017 to 2018. மேல இருக்க அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2017ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? 2017 என்ன வேல்யூ இருக்கு? 120 இருக்கு. ஓகே ஓகே. 2018ல 160 இருக்கு. ஓகேவா? சரி, அப்போ இன்க்ரீஸ் கேட்க, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்ப்போம். 120க்கும் 160க்கும் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். 120 மைனஸ் 160 போட்டுக்கிறோம். சரியா? கீழே என்ன பண்ணு, கீழே என்ன வேல்யூ போடுறதுல அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுல இருந்து கேட்டிருக்காங்க? சரியா? இன்க்ரீஸ் ஃப்ரம் 2017 அப்படின்னு கேட்காங்களா, அப்ப அந்த தான் முதல்ல இருக்கு, முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற வேல்யூ ஃப்ரம், அதனால ஸ்டார்டிங்ல உள்ள வேல்யூ 120 அந்த நம்பர் போட்டுடும். சரியா? வச்சுட்டு நம்ம பார்க்கணும் 40/120 வருது. தென் அதை வந்து ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். அது முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகுது அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 1/3 வருது. 1:3 எழுதிட்டீங்கன்னா அது ரேஷியோங்க. சரிங்களா? இப்ப அதே இதுதான் சைட்ல மல்டிப்ளை பை 100. சரியா? மல்டிப்ளை அதே நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது அந்த ஃப்ரம் அந்த இதுல இருந்து நம்பர் அதோட வேல்யூ போட்டுறீங்க. சரியா? போட்டுட்டு கடைசியில ஆன்சர் வருமா இன்டூ 100ல போட்டு பண்ணீங்கன்னா 33.3 வருதா. இதுதான் உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற பெர்சன்டேஜ். அதே போல சிமிலர்லி டிக்ரீஸ் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் பாருங்க, 2018க்கும் 2019 வேல்யூ பாருங்க, அது 160ல இருந்து நெக்ஸ்ட் இயர் 130 என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ அதுக்கு இதே மாதிரி அதே டிஃபரன்ஸ் மொத்தம் நம்ம பாக்குறோம். கீழே எதுல இருந்து இப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? எதுல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, 160ல இருந்து 130 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், 160 போட்டுக்கிறோம். இப்ப பாருங்க 30/160, இது 3/16 பாருங்க, 0 கேன்சல் பண்றோம். 3:16 நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்குது. இதே மெத்தட் தான், அது இன்டூ 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். 18.75 கிடைக்குது. ஓகே. ஒரு இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் எழுதியிருக்க லெட்டர்ஸ் வந்து யாருக்கும் கிளியரா இல்லாம இருக்கா? கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க. கிளியர் தானே? ஓகே ஓகே ஓகே. சரி சரி, இவ்வளவு தாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பெர்சன்டேஜ் அந்த இந்த மெத்தட் பாத்துருவாங்க. ஓகே, 100% எப்படி இந்த 12%, 50% எப்படி நம்ம ஒரு கஷ்டமான பெர்சன்டேஜ் ஈஸியா சிம்பிளா வெறும் அடிஷன்லேயே பண்ணி முடிக்கிறத நம்ம ஒரு இது பார்த்துட்டோம், பேசிக் அடிஷன்ல பாத்துட்டோம். ரெண்டாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு இதை கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கொடுத்து முடிச்சக்கு அப்புறம் நீங்க ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்து பாருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு பார்த்துட்டோம். தென் இதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடைசி 3 வருஷம் கொஸ்டின்ல டிஏ எவ்வளவு தூரம் டிஏ கரெக்டா கேட்கறானோ அதே போல ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கேட்கலாம். இதுல வந்து கஷ்டமான திங்ஸும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம பேசிக்கான ஐடியாஸ் இப்ப லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எனக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமான இதோட மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, இதோட கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம் வித் தட். எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம அப்படி யாரும் என் கூட இருக்கீங்கன்னா இது கரெக்டா பாத்துக்கங்க. சரியா?
ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பேசிக்கா நமக்கு பாக்குறது சில திங்ஸ் பாக்குறோம். என்னது? செல்லிங் பிரைஸ் பாக்குறோம், காஸ்ட் பிரைஸ் பாக்குறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, இல்லைன்னா ஒரிஜினலி அந்த மாதிரி ஏதாவது கீவேர்ட்ஸ் இருக்கும். சரியா? அடுத்த இது ஹி பர்ச்சேஸ் இது ஹி காட் திஸ் அந்த வேர்டு இருக்கும், இல்லைன்னா ஒரிஜினலி த பிரைஸ் வாஸ் அப்படின்னு. இது எல்லாமே அதோட காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? ஓகே. செல்லிங் பிரைஸ் அப்படின்னா இது வந்து இவங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது, செல் பண்றது அந்த சென்ஸ்ல கிவ் அவே கொடுக்கும் போது அந்த மாதிரி சென்ஸ்ல வர வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம செல்லிங் பிரைஸ் பாக்குறோம். சரியா? இந்த காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் தான் அது வந்து ப்ராஃபிட்டா இருக்கலாம், லாஸா இருக்கலாம். சரிங்களா? The difference between cost price and selling price is profit or loss. இல்ல சம்டைம்ஸ் செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட கூட இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் சொல்றோம். வாங்கின விலையோட விற்கிற விலை கூடுதலா இருந்தா ப்ராஃபிட். சரிங்களா? அதே இது வாங்கின விற்கிற விலையோட வாங்குற விலையோட விற்கிற விலை ரொம்ப கம்மியா இருந்தா அது லாஸ். ஓகே. இதுல எந்த குழப்பம் வேண்டாம், நம்ம சம்ஸாவே பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, காஸ்ட் பிரைஸ் வந்து 100 இருக்கு, செல்லிங் பிரைஸ் வந்து 120க்கு சேல் பண்றாங்க. ஓகே. இது வந்து ரொம்ப ரேண்டமான ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு சினாரியோ தான். சரியா? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தவங்க பிரச்சனை இல்லை, ஆனா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் பாக்குறோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸும் காஸ்ட் பிரைஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே. நான் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் சொல்லணும், பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள்லாம் நீங்க அந்த இடத்துல விட்டுருங்க. சரி, டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம் இந்த டைம். ஓகேவா? செல்லிங் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறோம். பார்க்கும்போது நமக்கு 25 கிடைக்குது. சரியா? இது வந்து காஸ்ட் பிரைஸோட கூடுதலா இருக்கு. காஸ்ட் பிரைஸோட கூடுதலா இருந்தா அது ப்ராஃபிட். ஓகேங்களா? சோ காஸ்ட் பிரைஸோட கம்மியா இருந்துச்சுன்னா அப்படின்னா அது லாஸ். இது பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இப்ப அது பாப்ப நம்ம என்ன கிடைச்சது, ப்ராஃபிட் வந்து ஒரு 25 rupees கிடைச்சிட்டு. சரிங்களா? இப்ப இது வந்து 25 எப்படி நம்ம பெர்சன்டேஜா போடுறது அப்படின்னா, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இந்த இடத்துல நானும் தான் இதே சம்மா தான், நான் எத்தனை தடவை இந்த சம் பண்ணாலும் திருப்பி நானே இதை மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். கீழே காஸ்ட் பிரைஸ் வருமா செல்லிங் பிரைஸ் வருமானு பகல்ல கால்ட்டு நானும் கேட்டுதான் இருக்கேன். ஸோ இதுல வந்து காஸ்ட் பிரைஸ் தான், ப்ராஃபிட்டோ லாஸோ கீழே அந்த டினாமினேட்டர்ல வருது காஸ்ட் பிரைஸா வரும். ஓகே. இந்த திங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நம்ம ப்ராஃபிட் இந்த மாதிரி சிம்பிளா ப்ராஃபிட் இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்படி போடலாம். இல்ல நான் கொஞ்சம் டைரக்டான அப்ரோச்லயே இருக்கட்டும், இன்னும் டைம் சேவ் பண்றேன் அப்படின்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இந்த சைட்ல இருக்க ஃபார்முலா இருக்குல்ல, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குல்ல, அந்த ஃபார்முலா பாத்துக்காங்க. இல்ல எனக்கு பேசிக்காவே போறேன்னா இப்போ அந்த ப்ராஃபிட் தனியா அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு தென் அது பெர்சன்டேஜுக்கு இந்த மாதிரி மாத்திக்கோங்க. பெர்சன்டேஜுக்கு வந்து ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100. ஓகேவா? கண்டுபிடிச்சா நமக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்குது. லாஸ்ட்டுக்கும் சிமிலர்லி செல்லிங் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல வந்து -25 வருது, கால்குலேட் பண்ணும்போது கம்மியா கிடைக்குது. சோ அப்ப நம்ம தெரிஞ்ச லாஸ்ல இருக்கு. லாஸ் பெர்சன்டேஜ் அதே தான், இது லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் தான் வருது. ஸோ ரெண்டு இதுலயுமே டினாமினேட்டர் என்ன வருது, காஸ்ட் பிரைஸ் தான் வருது. சரிங்களா? சரி, இதுல யாருக்கும் எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா? இதுக்கு முன்னாடி உள்ளதுல இருக்கா டவுட்ஸ் இருக்கா? மூவ் ஆகலாமா? ஓகே. டவுட்னா கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நான் அவசரமா போற மாதிரி தான் இருக்கும். டவுட்னா கண்டிப்பா கேட்டுருங்க. ஓகே. சரி. தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ பேசிக் என்ன, இப்போ கடைசி 3 வருஷத்துல எதெல்லாம் கேட்கலாம், டிஏ கண்டிப்பா வந்துருது. தென் அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்டுக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் காம்ப்ளிகேட் இட். ஓகே. இது வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேவா? சப்போஸ் இதுல வந்து இது ரொம்ப ட்விஸ்டடா இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நீங்க ஒர்க் அவுட் பண்றவ மிக்ஸ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கறாங்க. ஓகேவா? அது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு ரொம்ப பேசிக்கா எனக்கு தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலா கேட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்கலாம், இல்ல பியோட வேல்யூ கேட்கலாம், ஆரோட வேல்யூ கேட்கலாம் அப்படின்னு இந்த ஒரு ஃபார்முலா தான். என்னென்ன வேல்யூ கேட்கறானோ, என்னென்ன வேல்யூ அதுல மிஸ் ஆகுதோ அதுக்கு எக்ஸ்ன்னு போட்டுட்டு கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். சரி, இந்த ஒரு ஃபார்ம்ல பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் அது பிஎன்ஆர் பை 100ல பிங்கிறது பிரின்சிபல். அது வேற என்ன எடுத்து சொல்லலாம், இனிஷியல் அமௌண்ட் சொல்லலாம், லோன் அமௌண்ட் சொல்லலாம், பாரோட்னு சொல்லலாம். அப்படி அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு பெரிய தொகை இருக்கு தெரியுமா, அதுதான் பிரின்சிபல். ஓகேவா? தென் அது ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பான், இத்தனை டைம்ஸ், இத்தனை இயர்ஸ், இத்தனை மந்த்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பான். அது வந்து என். ஓகேவா? தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அந்த பெர்சன்டேஜ்ல வேல்யூ வந்திருக்கும். அட் த ரேட் ஆஃப் 5% பெர்சன்டேஜ்ல அழகா கொடுத்துருப்பான். அது கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா அது 6ன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? தென் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து என்ன வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, டிவிடெண்ட் கேட்பான், ரிட்டர்ன்னு கேட்பான். இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல வந்து நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க, பியோட வேல்யூ 4000 இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 20% இருக்கு, என்னோட வேல்யூ வந்து ஒரு 18 monthsன்னு கொடுத்துருக்கான். சரி, இந்த இடத்துல இப்போ லாஸ்ட் செஷன்ல அவங்க சொன்னாங்கல்ல மந்த்னு வந்தா அது இயரா கன்வெர்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்களே. ஓகே, இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை,
மந்த் வந்து இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைடட் பை 12. ஓகேவா? சூம் பண்ணி வேணா பாருங்க. கரெக்டா டிவைடட் பை 12 இருக்கு. ஓகே, அப்ப 18 மந்த்ங்கிறத நம்ம 12 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குது? 1.5 இயர்ஸ் கிடைக்குது. ஓகேவா? இந்த கரெக்ட் ஃபார்ம்ல, இந்த ஃபார்ம்ல அந்தந்த வேல்யூஸை கரெக்டா அப்படியே போட்டீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய வேல்யூ வந்துடும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இப்போ என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். யாருக்கும் வந்து ஓகே இதுவே போதும், இதுக்கு மேல நீங்க இதுக்கு மேல இருக்கு. ஆனா லாஸ்ட் நிமிஷத்துல பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். யாருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வேணுமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வேணுமா? ஹலோ, am I on the line? Yes. ஓகே ஓகே, இன்னும் மித்த டாபிக்ஸ் இருக்கு. எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். எனக்கு தனியா ஒரு மெத்தட்ல தான் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த மெத்தட் வேணுமா இருக்கும்? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்து முடிச்சிருப்போம். டைம் இருந்தா அந்த மெத்தடும் பார்த்துரும். சரிங்களா? அடுத்தது இது மூவ் ஆகுதா? மூவ் ஆகலையா? மூவ் ஆகுது. ஏங்க என் போன்ல மூவ் ஆக மாட்டேங்க. ஓகே ஓகே, என் போன்ல தான். ஓகே 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 ஓகே, எனக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகலையோ நானும் பயந்தேன். வெயிட் பண்ணேன். ஓகே, இப்போ ஸ்லைட் அப்பியர் ஆயிட்டா? ஓகே, சூப்பர். சரி, இதுக்கப்புறம் இப்ப நம்ம பாக்குறது வந்து நீங்க அது பாத்துட்டீங்க. முதல் ஸ்லைட் நான் அனுப்புறேன். அது வந்து கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது மெமரைஸ் பண்ணக்கூடிய சொன்ன பாட்டு கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணிடுங்க. எக்ஸாம் முன்னாடி ஒரு தடவை பாத்துக்கங்க. சரியா? அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு ஏன் அட்வைஸ் ஆனாலும் இன்னைக்கே படிக்கிறதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிருங்க. சரியா? டிராவல் பண்றீங்க, டிராவல் பண்ணுங்க. தூங்குறீங்க. நாளைக்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க. இது ஏன் அட்வைஸ். நாளைக்கு ஃபோன் பண்ணியா கண்டிப்பா நாளை போனே எடுக்கவே மாட்டேன். ஸோ பாத்துக்கங்க. சரியா? எக்ஸாம் முன்னாடி தேவையில்லாம ஒரு பயமோ எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் ரிலாக்ஸோட பண்ணீங்கன்னா நீங்க பிரச்சனை இல்லை. போட்டோ காப்பி எடுத்து வச்சுட்டேன்னா டிராவல் கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆயிடுவானே, எல்லா டென்ஷனும் அதெல்லாம் இருக்கும். அது பண்றதுக்கு ஒன் டே ஸ்பேர் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் எக்ஸாம் ஹால் பெல் அடிக்கிற வரைக்கும் நான் படிப்பேன் அப்படின்னா அப்ப நான் அனுப்புறேன் அந்த மெமரைஸ் பண்ணக்கூடிய குடுத்தல அந்த பாட்டை மெமரைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண ஏரியாஸ் மட்டும் பாத்துருவோம். இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த கொஸ்டின் பாருங்க, கோடிங் டிகோடிங். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இஃப் பிலாங்கிங் இஸ் கோட் அஸ் டேபிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்துருக்காங்களே. இதுல சர்டன் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் சார் இந்த ஒரு எப்படி சொல்ல இந்த மாடல். ஓகேவா? இந்த மாடல் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, இந்த பிலாங்கிங்ஸ் வந்து எத்தனை லெட்டர் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்ல அந்த கோடும் இருக்கும். ஓகேவா? இது லெட்டர், அது கோடு. ஓகேங்களா? இப்போ வந்து ஹவ் வில் யூ ரைட் கோடு? எல்ஐ லினின் இருக்கா? லினின்ல 1 2 3 4 5 இருக்கா? அதே போல அந்த கோடுல 5 நம்பர்ஸ்ல இருக்கும். சரிங்களா? சரி, இந்த கோடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த லினன் எல்ஐ என்ன இருக்குல்ல, அதே மாதிரி இந்த மேல கொடுத்துருக்காங்க. அதுல எல் வரும், ஐ வரும், என் வரும், சோ இ வரும். இதை வச்சு நம்ம இதை வச்சு அப்படியே பண்ண போறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பண்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிலாங்கிங் எழுதிக்கங்க. அதுக்கு கொடுத்துருக்க கோடு இருக்குல்ல அதை எழுதிக்கங்க. தென் லினன் அடுத்த வேர்ட்லயும் அதே இது ரிப்பீட் ஆகும். அப்ப எல்லும் பியும் கரெக்டா மேட்ச் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே, இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா அது வந்து லெட்டர்ல இருந்து கோடுக்கு மூவ் ஆகுதா இல்ல கோட்ல இருந்து லெட்டருக்கு மூவ் ஆகுதா, அந்த டைரக்ஷன் மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? கொஸ்டின்ல சம்டைம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுப்பான். ஆனா தெளிவா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதே பாத்தீங்களா, பிலாங்கிங் இஸ் கோடட் அஸ் டேபிள். அப்ப அந்த டேபிள் சம்திங் வருது பாத்தீங்களா, அதுதான் கோடு. ஓகேங்களா? அதே போல லினன்ங்கிறத எப்படி கோடா மாத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சப்போஸ் இந்த கோட்ல இருந்தது இந்த லெட்டர்ல வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். ஆனா பிரச்சனை, நீங்க எப்படி கேட்டாலும் இதே மாதிரி டைரக்டா எழுதி அந்த 1/2 மார்க் கரெக்டா போட்டு பண்ணிடுங்க. ஓகேவா? இதான் கோடிங். கோடிங்ல இன்னொன்று மெத்தட் இது இருக்கு. ஓகே, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற ஒன்றும் பண்ணல. இதுல வந்து கோடுக்கு வந்து உங்களுக்கு இது நீங்க பார்த்தா ஆல்பபெட்டிக்கலா நம்ம படிச்சுட்டு போறோம்ல, ஏபிசிடியும் படிச்சுட்டு போறோம். அப்புறம் பார்த்தாலே தெரியும். ஜிக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து எஃப். இதே பக்கத்துல இருக்குமே எஃப் ஜி இதெல்லாம் பக்கத்துல இருக்கும். ஆறு இக்கு அப்புறம் டி இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்ப நீங்க அதை அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு இதுக்கும் ரிலேஷன்ஷிப் பாருங்க. மைனஸ் இது இருக்கு, இது ஒரு கோட் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ சிடிஓ இருக்கு, இதுவும் ஆப்ஷன்ஸும் வச்சு பாருங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம வந்து அது அடிஷனும் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நியூமரிக்கல் ஃபேக்டர் வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது இந்த கோட்ல. ஓகேங்களா? ஓகே, இது அவ்வளவு கஷ்டம் இல்லை.
தென் இதுக்கப்புறம் பாருங்க மித்த இதுல இப்போ இது வந்து டைரக்டா லெட்டர்ல இருக்கிறத ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல கொடுத்துருப்பாங்க சரியா. நாட் தட் நம்ம ஆல்பா நியூமரிக்கல் பார்த்தோம்ல அந்த மாடல் இல்லாம இப்போ ஷெல்டனுக்கு எஸ்க்கு வந்து 1 அசைன் பண்ணியிருக்காங்க, ஈக்கு வந்து 2 அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பரை அசைன் பண்ணியிருப்பாங்க சரியா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அப்ப அந்த இது கொடுத்துருக்காங்க எம்ஓடிங்கிறத நம்ம எப்படி கோட் பண்ணுவீங்க நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அப்ப மேல இங்க எம்ங்கிறது எங்க இருக்கு, ஓங்கிறது எங்க இருக்கு, அதுக்கு ரிலேட்டிவா ரெஸ்பெக்டிவான பிளேஸ்ல எது எந்த நம்பர் வருது, என்ன கோடு வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம பண்ணாலே இதுக்கு ஆன்சர் எடுத்துலாம். ஈஸி தானே இதெல்லாம், ஓகேவா. ஆனா இதெல்லாம் ஈஸி, இது ஈஸியான மெத்தட். இதுல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க சரியா. எந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா அழகா 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகே. அண்ட் இதுல இது வந்து நமக்கு வேணுக்குன்னே நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இல்ல நம்ம பயமுறுத்துறதுக்குன்னே இந்த மாதிரி திடீர்னு நம்பர்ஸும் அந்த லெட்டர்ஸும் சேர்த்து கொடுத்துரும். இதுக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுல பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க A3T15 இருக்கு, இது வந்து கோடு ஓகேவா. அதை வந்து லெட்டருக்கு மாத்திருக்காங்க. அதான் சொன்னேன், அந்த லெட்டர் இருந்து கோடுக்கு போதா கோட்ல இருந்து லெட்டருக்கு போதா அந்த டைரக்ஷன் பாத்துக்கன்னு சொன்னேன். அது இதுதான் ஓகே. இது வந்து கோடு வந்து இந்த லெட்டரை மீன் பண்ணுதுன்னா அப்போ அதே போல இந்த வேர்டை எப்படி நீங்க கோடா எழுதுவீங்க அப்படின்னு கேட்டுக்க சரியா. அப்ப நம்ம கொடுத்துருக்கதையும் அதுவும் அப்படி எப்படி கரெக்டா அதுக்கு நேரம் கீழே எழுதுங்க. பேப்பர்ல கன்ஃபியூஸ் பண்ணாம எழுதுங்க. மேல இருக்குன்னா அது கீழே எழுதுங்க ஓகேவா. இதுல கோடு கொடுத்துருக்காங்க, அது கீழே எழுதுறோம். ரெண்டாவது அதை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான் சரி. இதுல ஒரு பிரச்சனை இல்லை. தென் அதுக்கப்புறம் இது இப்போ ரீசெண்டா கேட்டுட்டு இருக்காங்க, அந்த 2 லாங்குவேஜ் கொடுத்து கேட்கற மாதிரி இருக்கு சரியா. ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கான். இதுலயும் என்னன்னா இது உங்களுக்கு இதுல 2 ரூல் தான் சரியா. இது வந்து ஒரு திங்க் ஆஃப் இட் அஸ் அ லாங்குவேஜ் ஓகே. ஒரு லாங்குவேஜ்ல ஒண்ணு கொடுத்துருக்கான், அது வந்து இங்கிலீஷ்ல இது மீன் பண்ணுது, இன்னொரு லாங்குவேஜ்ல இன்னொன்னு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் அந்த வேர்ட் ஆர்டர்லயும் போகக்கூடாது, இல்ல அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது சரியா. இங்கிலீஷ்ல பாருங்க, இதுல கோ ஃபார் வாக், டு நாட் வாக் ஓகே. இது டூ நாட் வாக், இது அந்த ஆர்டர்ல இருக்கு. அப்போ நாட்னா ஃபோ வரும், டூனா மா வரும், வாக்னா கா வரும், அந்த மாதிரி பாக்காதீங்க சரியா. இது எப்படி பண்ணணும்னா கீழே போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதிருங்க. அந்த வேர்ட்ஸ் கரெக்டா எழுதுங்க. எழுதிட்டு இங்கிலீஷ்ல அதுக்கு ஈக்குவலான சைஸ் எழுதுங்க. இதுல என்னென்ன வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காமனா இருக்கு, ஃபர்ஸ்ட் 2த்துக்கு வந்து வாக்குங்கிற வேர்டு வந்து காமனா இருக்கு. அப்ப இந்த லாங்குவேஜ்ல பாருங்க, இதுல எது காமனா இருக்கு, கேஏங்கிற வேர்டு வந்து காமனா இருக்கு. அப்போ வாக்குக்கு கேஏன்னு தான் அதுக்கு மீனிங்கே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ்ல பாருங்க மிடில் வருது, இது லாஸ்ட்ல வருது ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் மித்த 2 ஸ்டாண்டர்ட்ஸ்ல பாருங்க மோஸ்ட்லி இவங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிருப்பாங்க, சால்வ் பண்ணி கரெக்டா ஆன்சர்ஸ் வர கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சரியா. சோ அதனால கொஸ்டின்ஸ் தப்பு இருக்குங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சு அதை ஓவர் திங்க் பண்ணக்கூடாது அந்த இடத்துல சரியா. சிம்பிளா இதுக்கும் என்ன வேர்டு நீங்க நம்ம இங்கிலீஷ்ல எதெல்லாம் காமன் வேர்ட்ஸோ அதே மாதிரி அந்த கோட்ல எதெல்லாம் காமன் லெட்டர்ஸ் அப்ப அதை கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நம்ம சால்வ் பண்ணாலே அவங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. இது கோடிங் டிகோடிங் பார்ட்ல ஈஸியா மார்க் எடுத்துலாம். ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, காமா ஆன்சர் பண்ணுங்க, எழுதி ஆன்சர் பண்ணுங்க. எழுதினாதான் இந்த கோட்ல கரெக்டா நம்ம பண்ண முடியும் சரியா. சரி தென் டைரக்ஷன்ஸ் ஓகே. டைரக்ஷன்ஸ்ல இதுல வந்து பேசிக்கா சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். 10th வந்து நம்ம வந்து கடைசி ஒரு 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் எனக்குலாம் கேட்டுருந்தான் ஓகே. ஈஸியா கிடைச்சிடும். கோ தேர் ஸ்ட்ரெயிட் அவே டர்ன் ரைட், லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்க, யூ வில் சி ஆப்போசிட் டு த டெம்பிள் அப்படிலாம் நம்ம பயங்கரமா டைரக்ஷன் காட்டின ஆட்கள் தான். அதனால இந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணக்கூடாது சரியா. ஓகே. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனா கேவலமா தப்பு பண்ணும் ஓகே. சோ இதுல நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டிராவ் அ காம்பஸ் ஓகேவா. அந்த 3rd பாக்ஸ் பாத்தீங்களா, கார்னர்ல ஒரு இருக்கா NIEன்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதான் ஒரு காம்பஸ் ஓகேவா. போனோடனே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டிரா பண்ணி மேல ஒரு 1000 மார்க் போட்டுருங்க. அது நேரா இருக்கிறது வந்து நார்த் ஓகேவா. நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல அவங்க ரைட் சைட்ல போடுங்க சரியா. இல்லாட்டினா வந்து இப்போ நார்மலா டிரா பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வருதுங்களா நடுவில், அப்ப நடுவில் இந்த சைடு வந்து வந்து இங்க முடியுது, எண்ட் அந்த மாதிரி இந்த எண்ட் எல்லாம் போட்டு வச்சுக்க. இந்த காம்பஸ் வரையில நீங்க ஏதாவது க்ளூ வச்சு இந்த காம்பஸை கரெக்டா வரைஞ்சிருங்க. மேல நார்த்து கீழே ஈஸ்ட்னு போட்டுக்கங்க சரியா. தென் அதுக்கப்புறம் அதுதான் நீங்க நார்த்ல ஃபேஸ் பண்ணீங்க, உங்க ரைட் ஹேண்ட் ஈஸ்ட்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அண்ட் உங்களை வந்து ஒரு சப்போஸ் ஒரு இத்தனை மீட்டர் டிராவல் பண்றேன் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லி டிரா பண்ண சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வச்சு அதுல இருந்து டிரா பண்ணுங்க சரியா. அங்க இத்தனை மீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆகிற இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஸ்டின் ரீட் பண்ணி இந்த இடத்துல இந்த சைட் டர்ன் பண்றேன் அந்த சைட் டர்ன் பண்றேன் அப்படின்னா மறுபடியும் அந்த டாட்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படி பொறுமையா கண்டினியூ பண்ணுங்க சரியா. இதுல வந்து கஷ்டம், இது ஈஸியானது தான், ஆனா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணும் சரியா. அதனால டாட் வச்சு லைன் டிரா பண்ணுங்க. அண்ட் இது
ஓரளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா பண்ணுங்க சரியா. 20 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன லைன் போடலாம். 30 மீட்டர்ஸ்னா அது கொஞ்சம் பெரிய லைன் போடலாம் சரியா. 30 மீட்டர்ஸ்க்கு நான் சின்ன லைன் போடுறேன், அதுக்கு 10 மீட்டர்ஸ்க்கு நான் எக்கச்சக்கமா லைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்க. ஓரளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாவே லைன் போடுங்க சரியா. அண்ட் தென் அதுக்கப்புறம் அண்ட் இந்த நம்ம சம் பண்ணும் போது இப்ப ஸ்டார்ட் பண்ணமா பாத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது இதுல இருக்கு, இதுல இருந்து ஆரம்பிக்குமோ அப்ப லெஃப்ட் ரைட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே மூவ் பண்றீங்கன்னா ஒரு மூவ் பண்றதுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அது வேற திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மூவ் பண்றதுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பாயிண்ட்ல போய் நிக்கிறான், நிக்கும் போது ஒரு லெஃப்ட் சைடுல டர்ன் பண்ற சொல்றோம். அப்ப லெஃப்ட் சைடுல ஒரு லைன் போட அந்த ஏரோ இந்த சைடுல டர்ன் பண்றான்னு போறோம் சரியா. போயிட்டு அப்ப ஒரு குறிப்பிட்ட மீட்டர் பிளேஸ்க்கு அப்புறம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் பண்றோம். இப்ப அவனோட லெஃப்ட் ரைட் எங்க இருக்கும்? இந்த சைடு லெஃப்ட் இருக்கும், இந்த சைடு ரைட் இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் சைடு போறான், லெஃப்ட் சைடு போறான். இந்த எல்லாரும் போட்டு வச்சா கூட பிரச்சனை இல்லை சரியா. ஓகே, எனக்கு தெரியும் நல்ல சூப்பரா ஆன்சர் பண்ற ஒருத்தங்களே இந்த மாதிரி என்கிட்ட டவுட் கேட்டாங்க சரியா. டவுட்ஸும் அதுல இருந்தா நானே எடுத்து சொல்றேன் சரியா. ஸோ எக்ஸாஜரேட் பண்றேன்லாம் கிடையாது, யாரும் குறையெல்லாம் ஒன்றும் சொல்ல. நானும் ஒரு காலத்துல இவ்வளவு தூரம் கேவலமா இது பண்ணி நானும் படிச்சு இது பண்ணதான் செஞ்சேன் சரியா. அண்ட் ஒரு பிரச்சனை இல்லை, கத்துக்கு இது பண்ணலாம். சரி, இப்ப கேர்லெஸ் மிஸ்டேக் தான் பேசிட்டு இருக்கோம். அதனால யாருமே எதுவுமே தப்பா சொல்ல எதுவுமே இது பண்ணல. நம்ம எந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாலும் சரி, இன்னொருத்தவங்க பண்ணாலும் சரி, அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம், லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுதான் மெயின் விஷயம் சரியா. ரைட், இன்னொன்னு வந்து இந்த டைரக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. மீதி என்ன டைரக்ஷன்ஸ் இருக்கு? நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், வேற இந்த சைட்ல நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட். இந்த இது அப்படியே கொஞ்சம் ஒரு கண்ணாலே போட்டோ எடுத்துக்கோங்க சரியா. ஆனா என்னன்னா இதுல ஒரு முக்கியமான என்னன்னா, இந்த ஒவ்வொரு தடவை டேர்ன் ஆகுது தெரியுமா, அந்த லைன் டேர்ன் ஆகும் போது லெஃப்ட் ரைட் தான் டேர்ன் ஆகும். இந்த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்லாம் டேர்ன் ஆகாது. அது அப்படியே ஸ்டேஷனரியா தான் இருக்கும் சரியா. கடைசியில போய் அவன் போய் ஒரு இடத்துல போய் நிக்கிறான். இப்ப வந்து அவன் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கிறான் இப்ப சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாத்தீங்களா, அவன் வந்து கடைசியா இப்ப என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கிறான் சொல்லுங்க. ஹலோ, ஈஸ்ட். சூப்பர். அவன் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான்? நார்த் டைரக்ஷன். நார்த் டைரக்ஷன். சூப்பர், புரியுதுங்களா. நார்த் ஈஸ்ட்ங்கிறது இதாகாது. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டுருவோமே. ஓகே, கடைசியா அவன் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணானா ரைட் சைட் டர்ன் பண்ணானா? கடைசி ரீச் ஆகும் போது, சரி ரீச் ஆகிறதுக்கு லெஃப்ட் டர்ன் பண்ணா ரைட் டர்ன் பண்ணா? ரைட். ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓகே சரிங்களா. சரி, இதுக்கு வந்து வரைஞ்ச இதுல மெயின் இது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வரைஞ்சிருங்க. டாட்டா வைங்க, ப்ரொபோர்ஷனேட்டா வைங்க, ஆரோ மார்க் போடுங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த நார்த் ஈஸ்ட்ங்கிற காம்பஸ் வரீங்க, இவ்வளவுதான். இது பண்ணாலே இந்த டைரக்ஷன் சூப்பரா பண்ணி முடிச்சிடலாம், வேற எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அண்ட் இதுல செகண்ட் மாடல் வந்து இதுதான் கொஞ்சம் நம்பர்ஸ் இதுல என்டர் ஆகும், அவ்வளவுதான். சொன்னல இந்த எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா வரைய சொல்றேன்னா, அவன் 10 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணலாம், 30 மீட்டர்ஸ் இங்கிட்டு போறான், 20 மீட்டர்ஸ் அங்கிட்டு போறான், அதுக்கு ஒரு 30 மீட்டர்ஸ் இந்த சைட் டிராவல் பண்ணி வரான். ஏன் நம்ம இப்ப பாருங்களேன், டேரக்டா இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பான், இதுல இருந்து நார்த் ஈஸ்ட் எந்த சைடு ஃபேஸ் பண்றான் அப்படிதான் சொல்லி கேட்கறான். சப்போஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான், அவன் ஸ்டார்ட் பண்ண பொசிஷனுக்கும் எண்ட் ஆகிற பொசிஷனுக்கும் இப்ப எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு, மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான்னா நம்ம அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா வரையணும். ப்ரொபோர்ஷனேட்டா வரையும் போது அந்த பர்டிகுலர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றானோ அந்த நம்பர் போட்டுருங்க, ஆரோ மார்க் போடுங்க. இப்ப இந்த டயக்ராம் மொட்டையா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஆரோ மார்க் இல்ல. நமக்கு அது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது நமக்கு தெரியுதா? ஆக்சுவலா மேல ஒரு டாட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கான். ஓகேவா, அதனால டாட் வைங்க, ஆரோ மார்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் நம்பர்ல கொடுத்தா நம்பர் கரெக்டா போடுங்க சரியா. ப்ரொபோர்ஷனேட்டா வரைஞ்சிட்டாலே கண்ணால பார்த்தாலே ஆன்சர் பண்ணலாங்கிறது, காணாலும் கால்குலேட் பண்ணி போடுங்க. ஓகே, இந்த சம் கரெக்டா இருக்கு பாருங்க. இவன் இங்க ஸ்டார்ட் பண்றான், இந்த அரை மார்க் போறான், இவ்வளவு டிஸ்டன்ஸ் போறான், இங்க போறான், அங்க போறான். பாத்தீங்களா, இப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து 30 மீட்டர்ஸ் இருக்கு, ரைட் சைட்ல பாருங்க அங்க 20, இங்க 10, 30 கரெக்டா கால்குலேட் ஆயிருது. கீழே பாருங்க 40 மீட்டர்ஸ் டிராவல் பண்றான், அதுக்கு நேர் பேரலா பாருங்க, பேரலா அதுக்கு நேர் மேல பாருங்க அங்க 30 மீட்டர்ஸ் இருக்கு. மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது, அப்ப என்னவா இருக்கும்? 40 minus 30 10. ஓகேவா, இது நமக்கு 10th மேக்ஸ்ல இருந்துச்சு. இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. ஒன்னு யாருக்கும் இதுல டவுட் இருக்கா? இப்ப இந்த பார்த்த கோடிங், டிகோடிங் அண்ட் டைரக்ஷன்ஸ்ல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லைன்னா கேளுங்க. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. ஹலோ, இல்ல கிளியர் தானே? கிளியர் தானா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. சப்போஸ் யாருக்கும் இதா இருக்குன்னா டிஎம் கூட பண்ணுங்க, பிரச்சனை பார்த்துக்கலாம். சரி, இதெல்லாம் பேசிக்கா நம்ம மார்க் இது பண்றது. தென் மூவிங் ஆன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பேசிக்கா என்னங்க,
ஓகே 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 சரி. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து நமக்கு ஒரு பேசிக்கா ஒரு 4 மாடல்ல தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சரியா? ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம எந்த கால்குலேஷனும் வேணாம் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கரெக்டா வரைஞ்சு டிரா பண்ணிக்கங்க அவ்வளவுதான் சரிங்களா? அது பண்ணாலும் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்க வந்து ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏபிசிடி நேம் வச்சுட்டு போறாங்க, எத்தனையோ பேர் போடுறாங்க, மொத்தம் 6 பேரா 4 பேரா அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கிறத டோட்டல் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க சரியா? பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பேட்டர்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்க, லைக் ஒரு ரவுண்டா அடுத்த ரவுண்டா உட்கார்ந்துருக்காங்களா, பெஞ்சுன்னா ஒரே லைன்ல உட்கார்ந்துருப்பாங்க, ஆப்போசிட்டா இந்த லெஃப்ட்ல இருந்து சரி ரைட் சைட்ல மேல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆப்போசிட். இவங்க இந்த சைட்ல உட்காந்துருக்காங்க, அதுக்கு நேரம் ஆப்போசிட் இவங்க உட்காந்துருக்காங்க. அது கீழே உள்ள டயக்ராம் வந்து இந்த பெஞ்ச்ல உட்காந்துருக்க மாதிரி, இவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி கேட்கறாங்களா, ரவுண்டா கேட்கறாங்களா, இல்ல ஒரு டேபிள்ல உட்காந்துருக்க மாதிரி சொல்றாங்களா, அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல உட்காந்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். சோ இது 2வது விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எத்தனை சீட்ஸ், தென் அது என்ன மாதிரி பேட்டர்ன்ல உட்காந்துருக்காங்க. தென் இதுக்கப்புறம் கொஸ்டின் வளன்னு நிறைய கொடுப்பான். ஓகே இவரு அங்க உட்காந்து இருந்தா அது தெரியுமா, இவரு இருந்து அங்க உட்காந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கார்னர்ல யார் உட்கார்ந்துருக்கா. ஓகேவா, இந்த கார்னர்ல யார் உட்கார்ந்துருக்கா, அந்த கார்னர்ல யார் உட்கார்ந்துருக்கா, அந்த கார்னர்ல இருக்கிறவங்களை இருந்து சிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே அதுவே உங்களுக்கு பாதி கொஸ்டின் ஈஸியா சால்வ் ஆயிரும். கார்னர்ல யார் உட்காந்துருக்காங்கிறதுல இருந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, அண்ட் கேர்ஃபுல் வித் வேர்ட்ஸ். அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன பொசிஷனை இண்டிகேட் பண்றதுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டா பாத்துக்காங்க சரியா? அந்த விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் 2 அப்படின்னா பக்கத்துல உட்காந்துருக்காங்க, இந்த ஏதர் அவங்க லெஃப்ட் சைட்ல இருக்கலாம், ரைட் சைட்ல கூட இருக்கலாம். என்னாச்சு, ஸ்கிரீன் விசிபிள் தானே? கெவின் ஸ்க்ரீனில் ஸ்லைட்ஸ் காமிக்க மாட்டேங்குது. அந்த உனக்கு ப்ரொஃபைல் தான் காமிக்கிறேன். ஹலோ, இப்போ விசிபிளா? சரி ஐ இந்த லைன் இருக்கேனா, லைன்ல இருக்கேனா? லைன்ல இருக்கு, இப்போ விசிபிளா இருக்கு. இருக்குங்க. ஓகே 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 சாரி, டேட்டா பேக் முடிஞ்சுட்டு 1 செகண்ட் என்ன ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிள் விசிபிள் am I audible? விசிபிள் அண்ட் ஆடிபிள். பேசுறது கேக்குதா? ஆடிபிள். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே நோ ஓகே 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 என்ன பிரச்சனை இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஓகே நம்ம இது பண்ணிட்ட நம்பர் என்ன சீட்ஸ்னு பார்த்துட்டோம், எங்க என்ன பொசிஷன் என்ன மாதிரி பேட்டர்ன்ல உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம், கார்னர்ஸ்ல யார் உட்காந்துருக்கா ஓகே அதுவும் நம்ம பாக்குறோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பொசிஷன்ஸ் அந்த வேர்ட்ஸை பார்த்து கரெக்டா போடணும். இல்ல அது பண்ணாலே வேலை கரெக்டா முடிஞ்சிடும் சரியா? மிடில் இருக்காங்க கரெக்டா, இவங்ககிட்ட உங்களுக்கு 8 நம்பர்ல இருப்பாங்க, கரெக்டா மிடில் போட்டுரும் சரிங்களா? அதுக்கு ஒரு பிட்வீன்ங்கிறதுனா 2 பேருக்கு நடுவுல அர்த்தம் சரியா? தென் அதுக்கப்புறம் நெய்பர் நெக்ஸ்ட் 2னாலும் சரி நெய்பர்னாலும் சரி ஒரே மீனிங் தான். இந்த ஏதோ லெஃப்ட் சைட்ல உட்காந்துருப்பான் இல்ல ரைட் சைட்ல உட்காந்துருப்பான், அதுதான் இந்த சைட்ல உட்காந்துருக்கலாம் இந்த சைட்ல உட்காந்துருக்கலாம், அது நம்ம பாசிபிலிட்டி பாத்துக்கிறோம். தென் ஆப்போசிட்டா நேர் இந்த சைடு ஆப்போசிட்டா இருக்கும். இதுலதான் ஒரு வித்தியாசமான ஒன்று கேட்பான், டயகனலி ஆப்போசிட் அப்படின்னா என்னங்க? ஆப்போசிட்னா தெரியும். ஓகே நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு நேரா ஆப்போசிட்ல என் டீச்சர் நிற்பாங்க, இது வந்து ஆப்போசிட்னு சொல்லும். டயகனலி ஆப்போசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே ஓகே யாரும் ஆன்சர் பண்ண ஓகே பிரச்சனை இல்லை. டயகனலி ஆப்போசிட்னா அப்படி ஒண்ணும் இல்லை. நான் கரெக்ட் 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 எக்ஸ் போடுவோம் தெரியுமா, அந்த இதான். நான் இந்த சைடு மூலையில உட்கார்ந்துருப்பேன், அவங்க அந்த சைடு கார்னர்ல எனக்கு ஆப்போசிட்டா அந்த சைடு கார்னர்ல உட்கார்ந்துருப்பாங்க. புரியுதுங்களா? கரெக்டா பார்க்க அந்த எக்ஸோட சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். ஓகே வெரி குட் சூப்பர் போட்டீங்க. அந்த ஆப்போசிட் கார்னர்ல தான். இப்ப இந்த சைம் பார்த்தோம்னா இந்த ரைட் சைட்ல டயக்ராம் பாருங்க, அதுல வந்து நான் கீழே இருக்கிற ரோல லெஃப்ட் சைட்ல உட்காந்துருக்கேன்னா அவங்க மேல இருக்கிற ரோல அந்த கடைசி ரைட் சைடு எண்ட்ல உட்காந்துருப்பாங்க. இது வந்து டயகனலி ஆப்போசிட் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே வேற என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு?
லெஃப்ட்ல 2 பேர் தள்ளி 2 next to 2 ஆர் 3 next to ஒரு 2 சீட்டு விட்டுட்டு அடுத்த இடத்துல அவங்களுக்கு அடுத்ததா இருக்காங்க. சரி, அந்த சீட்டுக்கு வந்து சின்னதா ஒரு டேஷ் மட்டும் போட்டு வச்சுக்காங்க. சரி, ரெண்டாவது இதுல வந்து கன்ஃபியூசிங்கான பார்ட் என்னன்னா பாசிபிலிட்டிஸ். ஓகேவா, நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். அவன் ஏதோ ஒரு எண்ட்ல உட்கார்ந்துருக்கான்னு சொல்லலாம். லெஃப்ட் மோஸ்ட் எண்டா ரைட் மோஸ்ட் எண்டான்னு தெரியாது. அப்ப நம்ம இந்த சைடு ஒரு ஸ்லாஷ் மேப் போட்டு ஏதோ இந்த சைடுல ஏ உட்கார்ந்துருப்பான் ஆர் இ உட்கார்ந்துருப்பான். அந்த மாதிரி நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி முடிச்சிட்டாலே இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணிட்டோம்னா, டைம் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகேவா, அண்ட் வழக்கம் போல பண்ணிட்டு இது திரும்ப இதுக்கு 1க்கு 2 தடவை செக் பண்ணீங்க. ஏன்னா இதுல அவன் இந்த சைடு ஏதோ இருந்த காணல் இவன் இருக்கலாம், அவன் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாலே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா, இதுக்கு நம்ம வந்து ஃபார்முலாவும் இது பண்ணலாம், எதுவுமே இது பண்ணல, சிம்பிளா நம்ம இமேஜின் பண்ணி முடிச்சிடும். ஓகேங்களா, சரி. தென் வி ஹேவ் ஆவரேஜ். ஓகேவா, ஆவரேஜ் வந்து ஆவரேஜுக்கு வந்து நம்ம வந்து மற்ற பயங்கரமான கால்குலேஷன்லாம் கிடையாது. 2 தான், ஒரு அடிஷன் ஒரு ஒரு டிவிஷன். இந்த 2 மட்டும் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, இதுக்கு ஃபார்முலா வந்து மேல கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். இது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 10 நம்பர் தந்துடும், ஒரு 5 நம்பர் 7 நம்பர் தந்துடும். சரியா, அந்த நம்பர் என்ன ரேண்டமா கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க 20, 21, 23, 22, 20, ரேண்டமா நம்பர் தந்துடும். சரியா, அப்ப அந்த நம்பர் எல்லாம் வரிசையை எழுதி பிளஸ் 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 போட்டுருங்க. சரியா, போட்டுட்டு மொத்தம் எத்தனை நம்பர் தந்திருக்கான், எத்தனை நம்பர்ப்பா நீ தார அப்படி சொல்ல, 1 2 3 4 5 6 7 நம்பர் தந்திருக்கியா, அப்படியே அண்டர்லைன் போகுது. சரி, என்னது என்னங்க, அப்புறம் ஒரு லைன் போட்டு கீழே 7 எத்தனை நம்பர் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தாரானோ அதுதான் நம்ம கீழே போட போறோம். சரிங்களா, அதுதான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதான் கீழே போட போறோம். மேல நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஒண்ணு அவன் கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படியே எல்லாத்தையும் பிளஸ் 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 சிம்பிள் போடுங்க. அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்கான்னு பாருங்க, அதை வந்து கீழே போட்டு டிவைட் பண்ணிடுங்க. சரியா, அண்ட் இதுல வந்து நமக்கு பேசிக்கா ரொம்ப கேவலமா சொதப்புறது இந்த அடிஷன்ல தான். சரியா, 20 + 21 போடுவோம், 41 போடுவோம், அதுக்கப்புறம் 23 ஆட் பண்ணும் போது அது 73 நம்ம போட்டுருவோம். சரி, எதுக்கு சொல்றேன்னா அடிஷன்ல தான் இதுல வந்து அடிஷன் பார்ட் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடிஷனை கரெக்டா பண்ணுங்க. ஒன்ஸ் திருப்பி கூட இன்னொரு தடவை என்ன பண்ணுங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. அதுல ஒரு பிரச்சனை இல்லை, டைம் அவ்வளோ நான் திருப்பி செக் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்பி செக் பண்ணுங்க, கரெக்டா 150 வந்துட்டா 1க்கு 2 தடவை பார்த்துட்டோமா. ஓகே, 150 7ஆல டிவைட் பண்றோம், எவ்வளவு வருது, சம்திங் அரௌண்ட் ஆன்சர் வரும். நம்ம கீழே ஆப்ஷன் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் ஓரளவு க்ளோஸா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரியா, இது ஒண்ணு. இது வந்து நார்மல் நம்ம கொடுத்துருக்காது. சரியா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கார்னர்ல இருக்குது. ரைட் கார்னர்ல பாருங்க 3, -7, 6, 12, -2 இந்த மாதிரி மைனஸ் வேல்யூ வந்துருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த மைனஸ் வேல்யூ அப்படியே போடுங்க. மைனஸ் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவோட சேர்த்து பண்ணுங்க. சரியா, இது அந்த இடத்துல மைனஸ் வருதுங்கிறதுக்கான என்ன பண்ணணும் அப்படிலாம் இல்லை. மொத்தமா ஏதோ நீங்க வந்து எப்படி சொல்ல 3 - 7 இருக்கு, அதுக்கு வந்து பிளஸ் சிம்பிள் வந்து டிசப்பியர், அவ்வளவுதான் கான்செப்ட் வச்சுக்கோங்க. சரியா, கரெக்டா எழுதுங்க. பிளஸ் சிம்பிள் வந்து டிசப்பியர் பண்ணிட்டு அந்த இடத்துல மைனஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து பாசிட்டிவா தான் மோஸ்டா வரும். சரியா, பாசிட்டிவா வரும். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்க. ஓகே, சரி. இது வந்து நார்மலா நம்ம ஆவரேஜ் என்ன சம் கொடுத்தாலும் இந்த ஆவரேஜ் பண்ணிருங்க. இதோட சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு. சரியா, ஈஸியா நமக்கு நம்பர்ஸ் ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, கண்டினியூஸா நெக்ஸ்ட் இருக்க நம்பர்ஸ் தான் என்ன சொல்லுவோம், கன்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இதுல பாருங்க 11, 12, 13, 14, 15 இருக்கா, இது எல்லாமே அடுத்தடுத்த உள்ள நம்பர்ஸ். ஓகேவா, கூடவும் குறையில எந்த மாதிரி நம்பர் ஆட் ஆகலாம் எதுவும் இல்லை, கண்டினியூஸா நெக்ஸ்ட் இருக்க நம்பர்ஸ். ஓகேங்களா, சப்போஸ் இதுல வந்து 10, 13, 15 அந்த மாதிரி இடையில ஸ்கிப் பண்ணி கொடுத்தா அப்ப இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேயா, நமக்கு வந்து கண்டினியூஸா இருந்தா இதுல ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து கொடுத்துருக்கான் 11, 12, 13, 14, 15 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர் இருக்கு. சரியா, 5 நம்பர்னா 5ங்கிறது வந்து ஆட் நம்பர். அப்படின்னா இதுக்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அது அந்த மிடில் இருக்க வேல்யூ தான் என்னது ஆவரேஜ். ஓகேங்களா, கண்டினியூஸா இருக்க நம்பர் எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர் இருக்கு. அப்படின்னா 5 ஆட் நம்பர், அப்ப மிடில் இருக்க வேல்யூ தான் அதுக்கு ஆவரேஜ். அது ஒரு க்ளூ. சரி, அதே போல இங்க பாருங்க 13, 14, 15, 16, 17, 18 இதுல மட்டும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 நம்பர்ஸ் இருக்கு. 6 நம்பர் கொடுத்துருக்கான். 6ங்கிறது ஈவன் நம்பர். அப்ப பாருங்க மிடில்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், 15, 16 2 நம்பர் இருக்கு. அப்போ 15, 16 இந்த 2 நம்பரும் மட்டும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வருது 15.5 வருது. ஓகேவா, சரி. இது ரொம்ப பயங்கரமா ஏதோ சொல்றேங்கிற மாதிரிலாம் இல்ல, சிம்பிளான விஷயத்த தான் நான் தான் ரொம்ப பெருசா சொல்றேன். சரியா, சரி. இதை பாத்துக்கங்க, ஆவரேஜ் ஃபார்ம்ல பாத்துக்கங்க, ஈஸியா மார்க் எடுக்கிறது பார்க்காம இருக்காதீங்க. ஓகேவா, தென் அதுக்கப்புறம் டெசிமல் அண்ட் டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து 2022ல தான் நிறைய மேக்ஸ் கொஸ்டின் கேட்டான். சரிங்களா,
இப்போ வர கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி கேக்குறான்னா, அவனுக்கு எங்க இருந்து கொஸ்டின் எடுக்க தெரியும், எங்க அவன் கொஸ்டின்ஸ் வந்து அதிக கடைசியா வச்ச எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இந்த நம்ம படிச்சுட்டு போறோம்ல 5 கொஸ்டின்ஸ் தான் 5 கொஸ்டின்ஸ் வைங்களேன், அவ்வளவுதான் நம்ம மேக்ஸ் வந்து கேட்கறோம். சரியா? மெத்தட்லாம் நமக்கு லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் அந்த மாதிரி போயிடும். வேற டிஏல கேட்கறான், டேட்டா இன்டர்பிரேஷன் அதுல கேட்டதான். அதை தவிர்த்து மீதி வந்து கொஞ்சம் தான் நமக்கு மேக்ஸ் வருது. ஓகேவா? சோ வந்து நீங்க எனக்கு மேக்ஸ் ஐயோ இத்தனை 5 கொஸ்டின் வருது இப்போ 10 மார்க் அப்படி சொல்லி ரொம்பலாம் உட்காந்து இது பண்ணீங்க, மேக்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. கான்சென்ட்ரேட் பண்ற வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. சரியா? சோ இப்ப நான் இன்னும் கிளாஸ் எடுத்தாங்களா 50 இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்க தெரியுமா, அதெல்லாம் கரெக்டா பாத்துருப்பாங்க. எஸ்டிஜி அதெல்லாம் கரெக்டா பாத்துருப்பாங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட்ல என்ன கேட்கறான் அப்படின்னா, மேக்ஸோட ப்ராப்ளம்ஸ் கம்மியா தான் கேட்கறான். டிஏ அப்கோர்ஸ் டிஏ இருக்கு, மீதி மேக்ஸ் லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் அதெல்லாம் கரெக்டா கேட்டதான். மீதி வந்து நம்ம பார்த்தோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறான். மீத்தபடி இப்ப புதுசா ஓப்பன் அப் ஆயிருக்க ஏரியா வந்து இந்த டெசிமல் டு பைனரி. ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு செஷன் இது பண்ணிட்டோம். ஓகேவா? சோ அது நீங்க இது பண்ணுங்க. ஆனா பேசிக்கா இதான் ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். வெறும் 2ஆல மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது, கரெக்டான ஒரு பேட்டர்ன்ல எழுதுறது, இவ்வளவு தூரம் பண்ணாலே அழகா நம்ம மார்க் எடுத்துடலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இதுனா நம்பர் சிஸ்டம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பைனரியில வந்து 2 நம்பர் தான் இருக்கும். சரியா? 2 நம்பர் இருக்கும் பைனரியில, 0 and 1. ஓகேவா? அதே போல 8 நம்பர்ஸ் வர நம்பர் சிஸ்டம் வந்து we call it octal. ஓகே, ஆக்டல் நம்பர் சிஸ்டம்ல மொத்தம் 8 நம்பர்ஸ் இருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1 2 3 4 5 6 7. ஓகே, எனக்கு 8 நம்பர் சொல்லுங்க, 7ஓட நிப்பாட்டிட்டீங்கன்னா முன்னாடி இருக்க 0 நம்ம ஆட் பண்றோம். 0 ஆட் பண்ணி பார்க்கும்போது எத்தனை வருது? இப்ப 8 வருது. ஓகேங்களா? அதே போல 10 நம்பர்ஸ் வர நம்பர் சிஸ்டம் வந்து we call it decimal. Okay, it starts from 0 and ends at 9. 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கு, 10 நம்பர்ஸ் இருக்கு. இது டெசிமல். ஓகேவா? தென் we have something called 16 hexadecimal. இதுல 16 நம்பர்ஸ் வருது. ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 1 2 3 4 5 6 7 8 9. 9 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் வருது? 10 நம்பர்ஸ் வந்துட்டா, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 9 வரைக்கும் வந்துட்டு, இதுவே டெசிமல் இந்த 10 வந்துட்டு, அதுக்கப்புறம் ஏ பி சி டி இ எஃப்னு போடுறோமா? கிளியரா? கிளியர் தான். ஓகே, சரி. அப்போ someone please answer. ஏன் நம்ம அந்த இடத்துல ஏ பி சி டி இ எஃப்னு போடுறோம்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆர் ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. ஏயோட வேல்யூ 13. 10 இருந்து 11 12 அதுக்கு தான் வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏபிசிடி போடுறோம். ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் ஏ சரி 0ல இருந்து 9 வரைக்கும் போட்டுட்டாங்க. 9க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 10 தானே வரும். ஓகே, ஆனா இந்த இடத்துல 10 போட முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, ஆல்ரெடி 10 நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்ன போடும்? 1ம் 0ம் சேர்த்து பக்கத்துல போட்டா அது 10 நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, ஆல்ரெடி 0 இருக்கு, 1 இருக்கு. இது வந்து பேசிக்கா அந்த பைனரி டெசிமல், இந்த நம்ம படிக்கிற இந்த நம்பர் சிஸ்டம் எல்லாமே யாருக்கு இல்ல எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு, கம்ப்யூட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த இது டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த நம்பர் சிஸ்டம் கம்ப்யூட்டர் தான் இது பண்ணும். அதுக்கு தெரிஞ்சது என்னது? 0ல இருந்துச்சுன்னா இப்ப லைட் சுவிட்ச் தான், ஆன் பண்ணீங்கன்னா 1, ஆஃப் பண்ணீங்கன்னா 0, அவ்வளவுதான். ஆன் ஆஃப் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் தான், அதெல்லாம் ஒரு பிளேஸ் அதுக்கு இருக்கும். சரியா? இப்ப அந்த இடத்துல 10னா ஒன்னும் பக்கம் 0 போட்டீங்கன்னா அது 10, 2 தடவை 1 போட்டா 11. அப்படி காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 10 11 12 அந்த 2 டிஜிட்ல வர எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, ABCDEFன்னு போட்டாங்க. சரியா? அப்போ 0ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9, 10க்கு பதிலா என்ன பண்ணாங்க? A யூஸ் பண்ணாங்க. 11க்கு பதிலா B. ஓகேவா? 12க்கு பதிலா Cன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து கரெக்டா எழுதியே வேணா வச்சுக்கோங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்து இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. சரியா? ஏயோட வேல்யூ வந்து 10. ஓகே, பியோட வேல்யூ வந்து 11. ஓகேவா? சரி, இது இருக்கட்டும். இது மோஸ்ட் சாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரேண்டமா கேட்பேன், அது கூட இருக்கணும். நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது டெசிமல்ல இருந்து பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதை நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, கொஸ்டின் பாருங்க. 233 பேஸ் 10. ஓகே, அது பேஸ் சொல்லாம விட்டுட்டேன். இப்போ இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல மொத்தம் 10 நம்பர்ஸும் சொல்றோமா, அதனால எந்த நம்பர் எழுதிட்டோம்னா பிராக்கெட் போட்டு கீழே 10 பேஸ் 10 அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஓகேவா? சப்போஸ் அந்த 10 மேல போட்டோம்னா என்ன நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நம்பர் போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு நம்பர் போட்டோம்னா அது என்ன சொல்லுவோம்? அது வந்து பவர். ஓகே, அதே ஏதோ ஒரு நம்பர் போட்டு அது கீழே குட்டியோண்டு கீழே ஒரு நம்பர் போட்டோம்னா அது we call it பேஸ். ஓகேவா?
233 பேஸ் 10 அப்படின்னா இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். ஓகே, 10 நம்பர்ஸ் இருக்கிற நம்பர் சிஸ்டம்ல உள்ள ஒரு டெசிமல் நம்பர். ஓகேவா? அதே கீழே ஆன்சர் பாருங்க 110001 போட்டு அதுக்கு கீழே என்ன பண்றோம், அழகா குட்டியான 2 போடுமா, அந்த 2 வந்து இது பைனரி நம்பர் டினோட் பண்ணுது. ஓகேவா? இது நம்ம சிம்பிளா கேட்டா கூட கேட்பான். சப்போஸ் இதுல ஹெக்ஸாடெசிமல் ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி ஏதாவது கேட்டா கூட நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? பேஸ் வந்து கரெக்டா போட்டுக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 233 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், பைனரி நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். பைனரி நம்பர்ஸ் ரெண்டே டிஜிட் தான், 0வும் 1ம் மட்டும் தான் 2 டிஜிட் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்க நம்பர் அப்படியே 2ஆல டிவைட் பண்ணிட்டே இருக்க போறோம். சரியா? 233 ஃபர்ஸ்ட் வந்து எல் ஷேப் கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணமா என்ன வருது, 1:2 அகைன் 1:2, அப்போ ரிமைண்டர் 1 வருது, அது அங்க போறோம். இப்போ 3 becomes 13, தென் 2 6 are 12. இப்போ மீதி எனக்கு என்ன கான்செப்ட்னா, இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. மீதி என்ன வரும், ரிமைண்டர் வந்து 1 வரும், இல்ல ரிமைண்டர் வராது. ஓகே, ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா 1 ரிமைண்டர் வரும், அந்த 1 போட்டுருங்க. சரியா? தென் மறுபடியும் அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண 116 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 58 கிடைக்கும். இப்போ இதுக்கு ரிமைண்டர் எதுவும் இருக்கா, ரிமைண்டர்ல என்ன வரும், 0 வரும். ஓகேவா? ஓகே, அதே போல ஒவ்வொரு நம்பர் டிவைட் பண்றதுக்கு இப்போ பாருங்க 29 இருக்கு. 29 2ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு ஆல்மோஸ்ட் அதுக்கு க்ளோஸா இருக்கிற நம்பர்ல நம்ம போடணும். சரியா? 29 இருக்கு, 29க்கு க்ளோஸா ஒரு நம்பர் குறைச்சு பார்த்தா 28 இருக்கு. அப்போ 2 × 14 28. அப்ப மேல பாருங்க ஒரு நம்பர் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த டெனாமினேட்டர் அந்த ரிமைண்டர் நம்ம இந்த இடத்துல போட்டுரும். சரியா? போட்டு நம்ம இது பண்ணிடும். இது எல்லாத்தையும் போட்டு கடைசியில இப்ப 3 இருக்கு, 2 × 3, சாரி இது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஆனா எதுக்கு இந்த தடவை இது பண்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுக்காக கொல்ல போதா, கன்ஃபியூஸ் ஆகுதா? ஹலோ, எல்லாருக்கும் இந்த பைனரி தெரியும் தானே? ஓகே ஓகே ஓகே, சரி, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். பட் பேசிக் இதுதாங்க. ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த எல் ஷேப் கரெக்டா போடுங்க, 2ஆல டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் 1 வரும், அல்ல ஒரு ரிமைண்டர் வராது. ரிமைண்டர் வரும்போது 1, அந்த ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 1 போடுங்க. ரிமைண்டர் வரல, கரெக்டா 2ஆல டிவைட் ஆயிருது அப்படின்னா 0 போடுங்க. சரியா? இல்ல 2ஆல டிவைட் ஆகல, ரிமைண்டர் 1 வருதுன்னா 1 போடுங்க. சைட்ல கோடு போட்டு 1 0 1 0 போட்டுட்டு இருங்க. கடைசி வந்து அது எவ்வளவு தூரம் வரணும்னா 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 வரைக்கும் 1 முடிது பாத்தீங்களா, அது வரைக்கும் நம்ம பண்றோம். பண்ணி முடிச்சுட்டு கீழே இருந்து மேல இந்த மாதிரி ஏரோ போடுறோம். அந்த நம்பர்ஸை கீழே இருந்து ஒன்னொன்னா எழுதிட்டு இருக்கோம். கீழே என்ன இருக்கு, 1 1 1 0 1 0 0 1. அதுங்களா கீழே இருந்து அப்படியே இந்த நம்பரை ஒரு ஏரோ மார்க் போட்டு அந்த ஒரு ஃபார்மேட்ல அப்படியே எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், பைனரி நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி பண்ணிட்டோம். சரி, இதை நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னா, கீழே இருந்து செக் பண்ணுங்க. 2 × 1 2, அந்த மைனஸ் இந்த ரிமைண்டர் 1 இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணீங்கன்னா 3. ஓகே, 2 3s 6, அந்த ரிமைண்டர் 1 ஆட் பண்ணா 7, மேல நம்பர் கிடைச்சிட்டா. ஓகே, அதே போல 7 மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 7 14, பிளஸ் அந்த 0 ரிமைண்டர் ஆட் பண்ணீங்க 0 14. ஓகே, அதே போல 2 × 14 28, அந்த பக்கத்துல அந்த ரிமைண்டர் 1 ஆட் பண்ணா 29. இந்த மாதிரி கீழே இருந்து ஆர்டர்ல மேல செக் பண்ணிட்டு போங்க, கரெக்டா இருக்கும்னு பாத்துக்க. ஓகேவா? அதுக்கு பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல கீழே இருந்து மேல ஆர்டர்ல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பைனரி வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இது போகுது. இது வந்து சிம்பிளா ஒரு இந்த மெத்தட் இருக்கு. ஓகே, இது இன்னொன்னு கொஞ்சம் இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் என்னன்னா, அதே நம்பர்ல ஒரு பாயிண்ட் வச்சு நம்பர் கேட்டுருவோம். சரியா? ஓகே, பாயிண்ட் வச்சு நம்பர் என்ன பண்றது அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, பாயிண்ட்டுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பர் தனியா எடுங்க, ரைட் சைட்ல இருக்க நம்பர் தனியா எடுத்துருங்க. ஓகேவா? லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர் என்ன பண்றோம், 2ஆல டிவைட் பண்றோம். ஓகே, நம்ம கரெக்டா இதே அங்க அந்த சைட் பண்ணாதான், அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்றோம். கடைசியில வந்து 1ங்கிற வேல்யூ வர வரைக்கும் என்ன பண்ண, டிவைட் பண்ணிட்டே வரோம். சரியா? பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அது கீழே இருந்து மேல அந்த ஆரோ மார்க் போடுறோமோ அந்த ஃபார்மேட்ல எழுதுறோம். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. சரி, இந்த மீதி இருக்க இந்த 0.25 இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூ என்ன பண்றோம்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு என்ன பண்ணோமோ அதுக்கு டைரக்டா ஆப்போசிட்டா பண்ண போறோம். 2 விஷயம் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் அந்த எல் ஷேப் கரெக்டா போடுறோம், போட்டு 0.25 நம்ம எழுதுறோம். எழுதிட்டு அதை 2ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? அந்த சைடு டிவைட் பண்றோம், இந்த சைடு மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகுது, 0.25, 5 × 2 10, அந்த 1 அங்க போகும். 2 2s 4, மேல இருக்க 1 வரும் 5. ஓகேவா? அப்போ 0.50 வருது. ஓகேவா? ஏன் இப்படி மல்டிப்ளை பண்றோம்னா, அந்த பின்னாடி இருக்க நம்பரை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதுல அந்த அந்த இது வந்து பாயிண்ட் வச்ச நம்பர் வந்து 1ஓடவும் வேல்யூ கம்மியா இருக்கு. ஓகேவா? 1 ரூபி இருக்கு, அதோட வேல்யூ அதோட 50 பைஸ் 25 பைஸ் அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கேன். இது வந்து 1ஓடவும் கம்மி. சரியா? அதை மல்டிப்ளை பண்றது மூலியமா நம்ம அந்த ஹோல் நம்பரை உருவாக்கலாம். சரியா? இப்ப ரெண்டாவது ஸ்டெப்ல பாருங்க, அந்த 0.50 இருக்கா, அது 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 1 வருது. 1 வரும், மேல 100 வரும். அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த 1 வந்து 1 ஃபார்ம் ஆயிடுச்சு. போயிட்டீங்களா? இது பிராக்டிக்கலா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
ஆல்ரெடி போன தடவை சொன்ன கதை தான். நீங்க வந்து கடையில பூமர் வாங்க போறீங்க, சரி, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் போறாங்க. பூமரோட ரேட் என்ன? 1 ரூபியா. ஸோ 2 பேர் போறீங்க, 2 பூமர் வாங்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 2 rupees ஆகும், சரியா? இப்போ எவ்வளவு? 1 ரூபி 50 பைஸ் இருக்கு, 1 ரூபி காயினும் இருக்கு, ஒரு 55 பைஸ் காயினும் இருக்கு, சரி. இப்ப என்ன பண்ணணும்? அப்போ 0.5 50 பைஸ் காயின் இருக்கு. அப்ப இன்னொன்னு ஒரு 50 பைஸ் காயின் ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்? அது 1 ரூபியா மாறிடும். கரெக்ட் தானே? இதுதான் நம்ம பண்ண போறோம், சரியா? இங்க 0.50 இருக்கா, அது 2 மல்டிப்ளை பண்ணா அது என்ன ஆகும்? 1 டிஜிட்டா 1 மாறிடும். அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஐடியா தான், சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண, 2 அது அந்த பாயிண்ட் கீழே இருக்க நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்க போறோம். அட் 1 பாயிண்ட் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்ல அதோட ரிமைண்டர் வந்து இந்த 1ங்கிற வேல்யூ இம்ப்ரூவ் ஆகி 1 வரும்போது இந்த லெஃப்ட் சைடு எழுத போறோம், சரியா? 1 வரலன்னா அந்த இடத்துல 0 நம்ம போடும், சரியா? ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணோம், அது வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல 0 போடுறோம். மறுபடியும் மல்டிப்ளை பண்றோம், 1 வந்தாலும் 1 போடுறோம். போட்டுட்டு ரெண்டாவது என்ன பண்றோம்? இன்னொன்னு ஒரு விஷயம் ஆப்போசிட்டா பண்றோம். கீழ இருந்து மேல போட்டோமா, இந்த இடம் மேல இருந்து கீழே போடுறோம், ஆரம்பர் போடுறோம். அந்த ஃபார்மெட்ல எழுதுறோம், ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். 235.25 டெசிமல் நம்பர் கொடுக்குறாங்க. பாயிண்ட்டுக்கு இந்த சைட்ல இருக்கிறத என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். பாயிண்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறத 2 டிவைட் மல்டிப்ளை பண்றோம், சரியா? ரெண்டுமே அந்த 1ங்கிறத வரைக்கும் இங்க பிரிங் அவுட் பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? இங்க டிவைட் பண்ணிட்டே வரோம். அங்க 1ங்கிற வேல்யூ வெளியே வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? 2 மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கும். கடைசியில இது கீழ இருந்து மேல போகுது, அது மேல இருந்து கீழே போகுது. இவ்வளவு தூரம் பண்ணி முடிச்சுன்னா அது என்ன ஆர்டர்ல பண்றோமோ அந்த ஏரோ மார்க் ஏற்றபடி இங்க ஒரு பாயிண்ட் வச்சு இந்த நம்பர்ஸ் எழுதிருங்க, ஓகேவா? அண்ட் இன்னொன்னு ஒரு இது, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு போட்டு ரவுண்ட் போட்டு எக்ஸ் வச்சிருக்கேன்ல, அந்த முதல் லைன்ல எந்த வேல்யூம் வராது. அந்த இடத்துல 0வோ 1 தேவையில்லாம போட்டுறாதீங்க, அது நமக்கு இது தேவையில்லாத ஒரு ட்ரபிள் தான், சரியா? அந்த இடத்துல எதுவும் வராதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? தென் இதுல காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, இதுதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு, ஓகேவா? சரி, அந்த இது புரிஞ்சுதானே? யாருக்கும் அதுல டவுட் இருக்கா? ஓகே, இதோட முடிஞ்சிடும், சரியா? ஓகே, யாருக்கும் அந்த இதுல டவுட் இருக்கா? டெசிமல் டு பைனரி. கிளியர் கெவின். ஓகே, ரைட். சரி, ஓகே. டவுட் இருந்தா கூட சரி, நம்ம இப்ப பாத்துருமே, அடுத்து பார்ப்போம். ஓகே, இதுல இந்த மெத்தட்ஸ்ல தான் நமக்கு இது வரைக்கும் கேட்டிருக்கேன். இதுக்கு மேல கேட்க மாட்டான். ஏன்னா இதுக்கு மேல கேட்டானா அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், ஓகேவா? மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களும் தெரியும், இதுக்கு மேல உள்ள கால்குலேஷன் கொடுமையா இருக்கும், அது பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஹோப்ஃபுல்லி அது கேட்க மாட்டான். அட்லீஸ்ட் நான் நெட்டை கிளியர் பண்ணக்கப்புறம் நீங்க யாருக்கு வேணாலும் கேட்டுக்காங்க, அந்த மாதிரியே ப்ளே பண்ணிட்டு போங்க, சரியா? சிம்பிளா தான் கேட்போம், ஒரு பிரச்சனை இல்லை. இதுல மெயினா நமக்கு தெரிய வேண்டியது அந்த பாருங்க, 2 power 0, 8 power 0, 16 power 0, x power 0. ஆக்சுவலா எனிதிங் பவர் 0 வந்தோட வேல்யூ என்ன? 1, சரியா? நம்ம எத்தனை தடவை திரும்ப படிச்சாலும் இந்த இடத்துல சொதப்போம். 2 power 0னா என்ன பண்ணுவோம்? வேல்யூ வந்து 0ன்னு போட்டுருவோம். அப்படி கிடையாது, 2 power 0 வேல்யூ 1, சரியா? சப்போஸ் 2 power 1 வேல்யூ என்ன சொல்லுங்க? 2 power 1 அதோட வேல்யூ என்ன? 2. ஓகே. 8 power 1 8. ஓகே. வேற சரி, 2 power 2 ஓட வேல்யூ என்ன? 4. ஓகே, 2 power 2 4. அதே போலதான் இந்த 2 power 0க்கு ஒரு வேல்யூ என்னது? 2 power 0 ஏதோ எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ 1. இது மனசுல வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ எல்லா நம்பரும் என்ன கொடுப்போம்? பைனரிலயோ, ஆக்டல்லையோ, இல்ல ஹெக்ஸாடெசிமல்லயோ எந்த நம்பர் நம்ம என்ன கொடுப்போம்னா அதை கொடுத்துட்டு இது எனக்கு டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பைனரி நம்பர் பார்ப்போம். 1001111 the whole base வந்து 2 கொடுத்துருக்கான், சரியா? இது என்ன பண்ணணும்? கொஸ்டினை கரெக்டா காப்பி டவுன் பண்ணணும். இந்த பைனரி நம்பர்ஸ் காப்பி டவுன் பண்ணும்போது தயவு செய்து 1க்கு 2 3 தடவை திரும்பி போறங்க. முடிஞ்ச அந்த பேப்பர் ஸ்கிரீன்ல வேணாலும் பக்கத்துல எடுத்து வச்சு கூட பாருங்க. ஏன்னா அந்த நம்பர் தப்பா போடக்கூடாது. 1 போடுற இடத்துல 0 போட்டீங்கன்னா மொத்தமா சொல்லி முடிச்சிடும், சரியா? ஸோ கரெக்டா போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க? ஒரு எல் ஷேப்ல டிரா பண்ணுங்க. எனக்கு தெரியும் நீங்க கண்ணாலே கரெக்டா பார்த்து எழுதிருவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம கண்ணை நம்ப கூடாது. அந்த எல் சிம்பிள் போட்டு கரெக்டா எழுதுங்க. ஏன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல அந்த 1100 அந்த கொடுத்துருக்கோம்ல, அதை ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் எல் போடும், சரிங்களா? போட்டுட்டோமா? போட்டுட்டு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மல்டிபிளிகேஷன் மார்க் போட்டுருங்க. போட்டுட்டு 2 2 2ன்னு போட்டுருங்க, சரியா? இப்ப எல்லாத்தையும் 2 டிவைட் மல்டிப்ளை பண்ண போறோம். ஆனா என்ன? 2 வித் இன்க்ரீசிங் பவர், ஓகேவா? சூம் பண்ணி வேணா பாருங்க. 2ஓட 2 போறோமா? 2 power 0ல இருந்து ஆரம்பிச்சு 2 power 1, 2 power 3, 2 power 4, 2 power 6, 2 power 7 அந்த நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கோ அத்தனை இதுல நம்ம இது பண்ண போறோம். என்ன பண்ண? மல்டிப்ளை பண்ண தான் போறோம், சரியா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 power 0, ஓகே, 2 power 1, 2 power 3 அந்த மாதிரி நம்ம 2 மல்டிப்ளை பண்றோம். இது வேணா இன்னொன்னு ஸ்டெப் எழுதிக்கங்க. ஈக்குவல் போட்டு அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. இந்த 2 power 0க்கு வேல்யூ என்ன? 1. 2 power 1 2, 2 power 2 2 square 4, 2 power 3
2 cube 8. Okay, 2 power 4 16. 2 power 5 32. 2 power 5 னா 2 into 5 10 கிடையாது. ஓகே, திரும்பவும் சொல்றேன், இந்த 2 power 4 2 power 5 எல்லாம் வருதுல, அது வந்து 5 into 2 10 அந்த மாதிரி போடாதீங்க. அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம் 2 into 2 into 2 5 தடவை 2 போட்டு 2 5 தடவை 2 மல்டிப்ளை பண்ண என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான். சரிங்களா? 32. இது கூட என்கிட்ட கேட்ட பயங்கரமான டவுட்லாம் கேட்டீங்க. ஸோ 2 into 5 10 கிடையாது, 5 தடவை 2 போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32 கிடைக்கும். இதுதான் அர்த்தம். சரியா? முடிஞ்ச இந்த நம்பர் கூட மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. 1 2 4 8 16 32 64 128. இந்த மாதிரி சிம்பிளா இது மட்டும் பார்த்தாலே நம்ம அழகா 2 மார்க்ஸ் ஈஸியா கிடைக்குது. அதனால பிரச்சனை இல்லை, பாத்துக்கங்க. சரி, இப்படி போட்டோமா ஈக்குவல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் எடுத்து எழுதுங்க. எதுலலாம் 0 வருதோ டைரக்டா அது என்ன பண்ணா மல்டிபிளிகேஷன் பண்ணாம 0 into anything 0, அது 0 0 போட்டுரும். மீதி இருக்க வேல்யூ நம்ம போட்டு என்ன பண்ணோம், கடைசியில ஆட் பண்றோம். ஓகே, எல்லா நம்பரும் 128 8 4 2 எல்லாம் ஆட் பண்ணா என்ன வருது ஆன்சர் 143 அது 143 வருது. ஓகேவா? சோ கடைசியில எழுதும் போது இப்ப என்ன டெசிமல் கன்வெர்ட் பண்ணிட்டோம். சோ பேஸ் என்ன போடுறோம், 10 போடுறோம். ஓகே, பைனரி நம்பருக்கு கொடுத்துருக்காங்க, அது எல் போட்டு நம்ம போடுறோம். இன்டூ 2. இப்போ பைனரி அப்படின்னு அந்த நம்பர் கீழே வந்து பேஸ் 2 இருக்கு பாத்தீங்களா, அதுதான் க்ளூ நமக்கு. கீழே வந்து நம்பர் கொடுத்து கீழே பேஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 power 0ல இருந்து இன்க்ரீசிங் பவர் ஆர்டர்ல நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோம். சரியா? அந்த 2ஓட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 4 8 16 32 64 128 அந்த மாதிரி நம்ம இருக்கு. சரியா? இவ்வளவுதாங்க கான்செப்ட். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அப்படி இந்த சைடு வாங்க. 137 பேஸ் 8 இருக்கு. ஓகேவா? ஓகே, இது ஆக்டல் நம்பரா என்ன நம்பர்னாலும் ஈஸியா அதுல பேஸ் 8ன்னு கொடுத்துருக்கேன். 2 போடணுமா 16 போடணுமா அப்படி நான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களா, அது 8ஆல டிவைட் மல்டிப்ளை பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 137 எழுதுங்க. மறுபடியும் இந்த 1 1 அந்த எல் ஷேப் போடுங்க. சரியா? இந்த இடத்துல அதுவும் சொல்றேன், ஏன் அந்த எல் ஷேப் போடணும் அப்படின்னு கேட்கறேன்னா, நீங்க அங்க 137 இருக்கா, அப்ப நான் இங்க 137 1 கிலோ எழுதிருவேன். அப்படி கிடையாது, அந்த ஆர்டர் வேற. இது கரெக்டா இந்த ஆர்டர்ல எழுதினாதான் ஆன்சர் வரும். ஓகே, அப்போ இப்ப இது எழுதுனா என்ன வருது, 731 வருது. எல்லாத்தையும் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போடுறோம். 8 power 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 8 power 0 8 power 1 8 power 2 அப்படி எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை 8 அதுக்கு பவர் 0ல இருந்து ஆரம்பிச்சு போடுறோம். சரியா? இன்னொரு ஸ்டெப் கூட எடுத்து எழுதிக்காங்க. இந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரியா? 8 power 1 8 power 0 எவ்வளவு 1, 8 power 1 8, 8 power 2 64. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இது எழுதிட்டோமா, இதுக்கப்புறம் இதுக்கு மல்டிபிள் பண்ணணும். 1 into 7 7, 7 into 8 24, 1 into 64 64. இது போட்டு இப்ப கடைசியில ஆட் பண்ணும். ஆட் பண்ணும் போது நமக்கு 95 டெசிமல கிடைக்குது. ஓகேவா? சோ பாருங்க, இந்த ஆக்டல்ல இருக்கிற நம்பர் சிஸ்டத்தை நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ மாறுது. புரியுதா? ஈவன் தோ நம்ம இங்க பைனரி நம்ம படிக்கும் போது அன்னைக்கு படிக்கும் போது இது என்னப்போ 1 0ன்னு இருந்துச்சு, இப்போ இது வந்து வேற நம்பர்ல இருக்கு. ஆனா இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது இந்த மெத்தட்ல இதுதான் அதோட கரெக்டா ப்ராப்பர் பண்ற மெத்தட். ஏன்னா இதுக்கும் இந்த சிஸ்டம் நம்பர் மாறும் போது அதோட வேல்யூ மாறுது. ஓகே, சோ அதே போல மீதி இருக்கிறது எக்ஸா டெசிமல். ஓகேவா? எக்ஸா டெசிமல் உங்களுக்கு இந்த இதை கொடுத்துருக்கேன், 23Aன்னு கொடுத்துருக்கேன்னா இதுலதான் நீங்க சொன்னேன், இந்த ABCD எதுல இருந்து ஆரம்பிக்குன்னா 10ல இருந்து ஆரம்பிக்குது. 2 டிஜிட்டா எப்போ அது கன்வெர்ட் ஆகுதோ அப்போ இருந்தா 10 11 12 13 அந்த மாதிரி 2 டிஜிட்டா மாறும் போதுல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏயோட வேல்யூ 10. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா 0ல இருந்து அந்த நம்பர் ஃபுல்லா எழுதிட்டு கூட நீங்க ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அது கூட கண்டுபிடிச்சிக்கோங்க. எழுதி கூட எடுத்துக்க, தப்பா போட்டுறது இந்த இடத்துல. ஓகேவா? சோ இது வந்து எல் ஷேப்ல கரெக்டா ஆர்டர் போடுறோம். அங்க பேஸ் 16 இருக்கா, அப்ப அதை க்ளூவா வச்சு 16 போடுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பவர் 0, 16 power 0 1, 16 into 1 16. ஓகேவா? தென் 16 ஸ்கொயர் 16 into 16 இதை நான் தனியா கால்குலேட் பண்ணி பாருங்க, 256 வரும். ஓகேவா? தென் அதுக்கு மறந்துடக்கூடாது, 10 into 1 அந்த போறோம். இந்த 3 into 16 கால்குலேஷன் போறோம். 2 into 256 512. இந்த எல்லாத்தையும் நம்ம கடைசியில ஆட் பண்றோம். ஆட் பண்ணாம நமக்கு இந்த ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் டவுட்ஸ் இல்ல இது தவிர வேற எதுவும் டவுட் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஓகே, 50 மினிட்ஸ் என்னமோ எடுத்துட்டேன், 10 மினிட்ஸ் என்னமோ கூடுதல் எடுத்துட்டேன் நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ஹோப்ஃபுல்லி எல்லாரும் அவங்க அட்மிட் கார்டு டெவலப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 8 o'clock தான் ஓப்பன் பண்ணாங்க. சரியா? முடிச்சுட்டு போய் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் எக்ஸாம் ஒன்றும் ரொம்ப ஒரு ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க. நமக்கு வந்து மேக்ஸ்ல கேட்கறதே கம்மியா தான் கேட்கறான். சப்போஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்குன்னா ஒன்னும் ஒரி பண்ணிட்டு இருக்காங்க, பயப்படாதீங்க. ஓகே, ரஷ் பண்ணக்கூடாது.
மோஸ்டா என்ன பண்ணணும், கரெக்டா பேப்பர். இன்னொன்னு, இந்த பேப்பர் வச்சு நான் எழுதுறேன் பேர் வழிங்கிற பேர்ல இந்த கீபோர்டை தட்டி விட்டுறாதீங்க. ஓகே, கால கை நீட்டேன்னு சொல்லி சிபிஓ தட்டி விட்டுறக்கூடாது. மவுஸ் அங்கிட்டீங்கன்னா இது பண்ணக்கூடாது. பேப்பர் வச்சு எழுதுற கொஞ்சம் பார்த்து வச்சு எழுதுங்க. நம்பர் காப்பி டவுன் பண்ணாம கரெக்டா இது பண்ணுங்க. எதுனாலும் மைண்ட்ல கால்குலேட் பண்ணிட்டு போறேன் 5 9 into 8 அந்த மாதிரி ஏதோ சம்திங் 15 into 15 எவ்வளோன்னு சொல்லி நான் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படிலாம் வேணாம். அந்த விஷயம் பேப்பர்ல எழுதி கால்குலேட் பண்ணி பழகுங்க. சரியா? அண்ட் இவ்வளவு தூரம் நம்ம எல்லாத்தையும் மேக்ஸே பயங்கர கஷ்டம். இதை நான் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி நான் அவ்வளவு தூரம் மைண்ட்ல இருந்து அவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணிட்டு கேவலமா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால விட்டுறக்கூடாது. சரியா? அதனால எல்லா ஸ்டெப்பும் அப்பப்ப திருப்ப செக் பண்ணி கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே தானே? அண்ட் ஓகே, கயிறை கட்டி மலையை இழுத்து பாருங்க. ஓகேவா? வந்தா மலை, போனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? ரைட்? ஓகே, தேங்க்யூ. சரியா? யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, எனக்கு மேக்ஸ் கடைசி நேரத்தை சொல்லி கொடுக்குறேன், எனக்கு மேக்ஸ் புரியுதா புரியல பயங்கர இதா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? திருப்பி ஆஃப்லைன் கிளாஸ் வாங்க, நிறைய பேர் இருக்கும், நிறைய பேர் சொல்லித்தரோம். சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்க, ப்ரே பண்ணிக்கங்க. ஆமா, ஈஸியா கொஸ்டின்ஸ் கேட்கணும், மேக்ஸ்ல ஈஸியா கேட்கணும். சரி, கெவின் பாஸ் ஆகணும்னா மேக்ஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்கணும். அந்த மாதிரி ஏதாவது ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ. யாருக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, பிரச்சனை இல்லை. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. நேத்து கேட்டது கோடிங் டிகோடிங் லாஸ்ட் ஸ்லைடு மட்டும் சொல்லுங்க. ஓகே. இந்த சம்மா ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிட்டா? ஓகே, இந்த சம் தானே? சரி, இது வந்து இப்ப ரீசெண்ட் டைமா இது நிறையவே கேட்டுட்டு இருக்கேன். சரியா? இது நம்ம இப்ப நெட் எக்ஸாம் மட்டும் இல்ல, இப்ப நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து இது கேட்கதான் செய்யறேன். சரி, நம்ம என்ட்ரன்ஸோ இல்ல இப்ப நம்ம பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுறோம்னா அந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்கறேன். இது ஆக்சுவலா வந்து ரெண்டு ரூல் தான். சரிங்களா? இந்த கோடை வந்து நீங்க 2 லாங்குவேஜ் நினைச்சுக்கோங்க. சரியா? ஒன்னு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து வேற ஏதோ சம்திங் லாங்குவேஜ்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. சிம்பிளா கொடுக்கணும். இப்ப என்ன, கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கிலீஷ்ல கொடுக்கானா அதுல 3 லெட்டர்ஸ் இருக்கு. கோ ஃபார் வாக் அப்படின்னு 3 லெட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த கோட்ல என்ன கொடுப்பானா அதே மாதிரி 3 லெட்டர்ஸ் கொடுப்பான். ஜோ, காரா, அந்த மாதிரி 3 லெட்டர்ஸ் கொடுக்கலாம். சரியா? இதே மாதிரி இது பார்த்தாலே தெரியும். அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல என்ன சொன்னேன், லெட்டரை இங்க மேல எழுதுங்க, கோடு வந்து கீழே எழுதுங்க அப்படி எழுத சொல்றேன்ல. இந்த சம்முக்கு என்ன பண்ணணும், லெட்டரை இந்த லெஃப்ட் சைட்லயும் கோடு ரைட் சைட்ல அந்த மாதிரி நீங்க எழுதிக்கங்க. ஓகேவா? ஏன்னா அப்படி எழுதி இப்ப எழுதும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சைட்ல ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் இருக்கும், இந்த சைட்ல இங்கிலீஷ்ல நமக்கு கிடைக்குது. சரியா? அண்ட் இன்னொன்னு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா தான் கேட்கறான். என்னன்னா முதல்ல உள்ள இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு வேர்டு காமனா இருக்கும். பாருங்க, கோ ஃபார் வாக் இருக்கா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு சொல்லுங்க. ஹலோ, சரி, ரெண்டாவது ஸ்டேட் சொல்லுங்க. டு நாட் வாக் இருக்கா? ஓகே, ஆமா. இதுல ஃபர்ஸ்ட்ல கோ ஃபார் வாக் இருக்கு. செகண்ட் இதுல இங்கிலீஷ்ல பாருங்க டூ நாட் வாக் இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற வேர்டு வந்து வாக்குங்கிற வேர்டு. கரெக்டா? ஓகே, சரி. ஓகே. சரி, நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப என்ன இப்பதான் இந்த மாதிரி எழுதுறோம். எழுதிட்டு இந்த இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்க்கணும். இந்த மேல உள்ள ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வேர்டு காமனா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? பார்க்கும்போது வாக் அந்த வேர்டு காமனா இருக்கு. ஸோ அதை ஸ்பெசிஃபிக்கா ஸ்டைலா நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த சைட் கோடிங் அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இன்னொரு லாங்குவேஜ், அதுல பாருங்க அதுல எந்த வேர்ட்ஸ் வந்து அதே மாதிரி காமனா இருக்கு. இந்த இதுல காங்கிறது காமனா இருக்கு. ஸோ அதை பர்டிகுலர் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறவு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் எதுவும் காமனா இருக்கா, இல்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எதுவும் காமனா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல ஃபார்ங்கிற வேர்டும் அங்க மேல ஃபார்ங்கிற வேர்டும் காமனா இருக்கு. சரி, அப்ப அதை ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வித்தியாசமா டவுன் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்கிறோம். அதுக்கு இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, கோடு அதே மாதிரி பாக்குறோம். அப்ப அதே மாதிரி பார்க்கும்போது ஜோங்கிற வேர்டு வந்து நமக்கு என்ன காட்டுது, அதுவும் அதே அந்த வேர்டு தான் மீன் பண்ணது அப்படி சொல்லி நமக்கு காட்டுது. சரிங்களா? காட்டிட்டு இதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டா மார்க் பண்ணி வச்சிடும். சரிங்களா? வச்சுட்டு மீதி இந்த கொஸ்டின்ல மீதி என்ன இருக்கு, வாட் இஸ் த கோட் ஃபார் கோ? ஓகே, கோங்கிறதுக்கு இதுல என்ன கோடு, அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, கோ ஃபார் வாக் இருக்கா? அப்ப கோங்கிறது என்னவா இருக்கு இந்த இடத்துல, மீதி இருக்கிற இந்த ராங்கிற வேர்டு தான் இருக்கு. ஓகேவா? இதுல மெயினா நம்ம சொல்லுங்க.
இல்ல ரான்னு சொன்னேன். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு அது கொஞ்சம் நாய்ஸியா கேட்டுச்சு நீங்க சொல்றது. ஓகே, இப்ப ரா இருக்கா, இதுதாங்க நம்ம இடத்துல கோங்கிற வேர்டுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுல சப்போஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி கேட்பான்னா do not go அப்படிங்கிற வேர்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறான். do not go. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல do not இருக்கு, கோங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்ப பாருங்க மா ஃபோ ரா அந்த மாதிரி. ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வேர்டு இருக்கு. இங்க பாருங்க கோ ஃபார் வாக். அப்போ வாக்குங்கிறது கடைசியா வருது. இப்போ ரா வந்து வாக்கா இருக்கும், ஜோ வந்து கோவா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆர்டர்ல நம்ம பார்க்க கூடாது. அது ஃபர்ஸ்ட் திங். சரியா? இன்னொன்னு அது அப்படி வரும், கோ ஃபார் வாக் தாரம், வாக் ஃபார் கோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கான். கரெக்டான வாக் ஃபார் கோ அப்படிங்கிற மாதிரி ஃபாரு வாக்கு கோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஸோ அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் முதல்ல பார்க்க கூடாது. அது இந்த வேர்டு தேர்டா வருது, அந்த வேர்டு ஃபர்ஸ்டா வருது, அந்த மாதிரி வேர்டு ஆர்டர் பார்க்க கூடாது. எது காமனா இருக்கோ சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்கானோ அதை பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? நிறைய பேர் இதுதான் ஈஸியா நிறைய பேர் மார்க் லூஸ் பண்றதும் இந்த கொஸ்டின் தான். ஆனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா அழகா 2 மார்க் 2 மார்க் அழகா எடுத்துடலாம். சரிங்களா? புரிஞ்சுதா? பிரச்சனை இல்லை. யாருக்கும் எதாவது டவுட்ஸ்னா பிரச்சனை இல்லை, நம்ம மறுபடியும் கூட இது பண்ணுவோம். இந்த ஸ்லைட்ஸ்ல இருந்து டவுட்ஸ் எதுவும் இருக்கா? நம்ம கோடிங் டிகோடிங் இந்த இதுல பார்த்தோம். அதுல வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் ஐடியாஸ் அபவுட் அந்த டிஐல கொஞ்சம் ரேஷியோ பர்சன்டேஜ் எப்படி பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தோம். எதுலக்கா? இதுல டெசிமல்ல ஒரு டவுட். நம்ம வந்து சில சம்க்கு வந்து இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கும், சில வந்து எல் ஷேப் எல் போட்டு கண்டுபிடிக்கும்ல. எதுக்கு வந்து அப்படி கண்டுபிடிக்கணும், எதுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே, பேசிக்கா எதுக்கு நான் அந்த எல் ஷேப் போட சொல்றேன் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இது பண்றோம். சரிங்களா? டிவைட் பண்றது வந்து நம்ம எப்படினாலும் டிவைட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டோம்னா கரெக்டா நமக்கு அந்த நம்பர் இந்த நம்பர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா போகுங்கிறதுக்கு நம்ம எல் ஷேப் போடுறோம். சரிங்களா? அது ஒரு திங் இருக்கட்டும். இன்னொன்னு இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்க கொஸ்டினுக்கும் ரைட் சைட்ல இருக்க கொஸ்டினுக்கும் அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து பாயிண்ட் எதுவுமே வச்சு நம்பர் வரல. ரெண்டாவது கொஸ்டின்ல 0.25 ஒரு அந்த நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருது. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து பண்றோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து அப்படியே அதை என்ன பண்ண 12 டிவைட் பண்ண போறோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் அந்த நம்பர் கொடுத்த நம்பர் என்ன பண்ணோம் அப்படியே எழுதுறோம். ஒரு எல் மாதிரி சும்மா ஷேப் போடுறோம். 2 டிவைட் பண்றதுக்கான இந்த சைட் 2 நம்ம போட்டுருக்கோம். சரியா? போட்டுட்டு அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நம்பர் வந்து வரும். சரிங்களா? வரும். அதுக்கு ரிமைண்டர் 1 வரலாம், இல்ல ரிமைண்டர் வராது. டைரக்டா 2ஓட மல்டிப்ளை ஆகலாம். சப்போஸ் இல்லைன்னா ஒரு 1 வந்து ரிமைண்டர் வரும். சரியா? அப்படி ரிமைண்டர்ல வர ஒன்னா சைட்ல ஒரு கோடு போட்டு 1ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்காக ஃபாதர் மறுபடியும் என்ன பண்ணோம், 2 மறுபடியும் டிவைட் பண்றோம். ரிமைண்டர் 1 வந்தா எழுதுறோம், ரிமைண்டர் வரலன்னா 0ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்படி நம்ம ஃபாதரை ஒவ்வொரு பண்ணி கடைசியில அது 1ங்கிற ரிமைண்டர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். சரி, டிவைட் பண்ணிட்டே வரோம். சரிங்களா? பண்றோம். இது செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த 2 into 1 பிளஸ் அந்த ரிமைண்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த நம்பர் இந்த எல்லுக்கு மேல கிளைம் பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல 1 இருக்கு, 1 into 2 2, அது பக்கத்துக்கு ரிமைண்டர் ஆட் பண்ணா 3. சரிங்களா? 3 into 2 6, பக்கத்துக்கு ரிமைண்டர் 1 ஆட் பண்ணா 7. அதே போல 7 into 2 14. அப்ப இந்த பிளஸ் இருக்கு 0 ஆட் பண்ணாலும் அதே நம்பர், அப்ப 14. அப்படி சொல்லி நம்ம ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணி நம்ம கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம போறோம். இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் கீழே இருந்து மேல அந்த நம்பர்ஸ்க்கு ஒரு லைன் போட்டு ஆரம்பர் போட்டுக்கோங்க. அது கீழே இருந்து ஒவ்வொரு நம்பரா நம்ம எழுதிட்டு வரப்போம். பார்த்து 1 1 1 0 1 0 1 1 அப்படி சொல்லி நம்ம எழுதுறோம். சரிங்களா? இது வந்து பாயிண்ட்டுக்கு இந்த சைட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடும். இது வரைக்கும் ஓகேவா? கிளியர் தான். ஆனா நான் கேக்குறது வந்து எதுக்கு இப்படி இந்த எல்சிஎம் எடுக்கும், இன்னொன்னுக்கு வந்து அப்படி இந்த ஒவ்வொரு நம்பரா எழுதி எல் ஷேப் போட்டு எல் போட்டு எழுதும்ல, டிஜிட் போட்டு 2 2 1 இந்த இதுக்கு அந்த இதுக்கு எதுக்கு அப்படி கேக்குறேன். ஓகே இப்படி எனக்கு ஓகே, நான் क्वेश्चन கரெக்டா புரிஞ்சேன்னு பாருங்க. இந்த மெத்தடுக்கும் இதுக்கு அடுத்த காட்ட ஸ்லைடுக்கும் டிஃபரெண்டா இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே புரியுது. சரி, இது வந்து நமக்கு வந்து டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு இந்த இது 233 பேஸ் 10 இருக்கா. இது வந்து வேற ஒரு நம்பர் சிஸ்டம்ல இருக்கு. என்ன நம்பர் சிஸ்டம்ல இருக்குன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல இருக்கு. சரிங்களா? இதுல இருந்து 1 2 3 4 சொல்லி 9 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் இருக்கு. இதுல இது டெசிமல்ல இருக்கு. சரிங்களா? இதை நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்றோம்.
பைனரியில ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் தான் 0வும் 1ம். இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்கவே செய்யுது. ஸோ அதுக்கேற்ற சிஸ்டம்ல நம்ம கன்வெர்ட் பண்றோம். சரிங்களா? அதே இது 2வது ஸ்லைட்ல பாருங்க. இது ஆல்ரெடி 1001111 இருக்கா? இது வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். இதுல 1 0 தான் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்க. அது இந்த நம்பர் சிஸ்டம் வந்து டோட்டலா இன்னொன்று நம்பர் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்றோம். புரியுதுங்களா? கம்ப்யூட்டர் வந்து இந்த லாங்குவேஜ்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அதுல இப்ப நம்ம கீபோர்ட்ல ஒரு நம்பர் நம்ம டைப் பண்றோம்னா கம்ப்யூட்டர் அது இந்த மாதிரி தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஆன்சர் எடுக்க நமக்கு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே பண்ணாம என்ன பண்ணோம், அந்த நம்பர் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு வேற ஒரு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு நம்பர்ல தான் நமக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் எடுத்து பண்றதுக்கு மாதிரி தான் அது வந்து அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? அதான் இந்த நம்பர் சிஸ்டம் டு வேற, அதுல இருந்து இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு நம்ம மாத்துறோம். சரிங்களா? அதுல வந்து 2 நம்பர் தான் இருக்கு, இதுல 10 நம்பர் இருக்கு. அந்த மாதிரி இந்த சிஸ்டத்துல இருந்து இந்த சிஸ்டத்துக்கு மாத்தும் போதுதான் இந்த மாதிரி நம்ம எல் ஷேப் போட்டு இது 2ஆல டிவைட் பண்ணி இருந்ததை 2ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர்ல நம்ம பண்றோம். புரியுதுங்களா? ஆக்சுவலா ஓகே, இங்க பாருங்க. இது வந்து அதான் சொல்றேன்ல, ஓவரா காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ஓவரா திங்க் பண்ணாதீங்க. நம்ம வந்து இது 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 டீட்டெயிலா போல. இது மேக்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டனால நான் 12th மேக்ஸ் குரூப் தானே. சரியா? எங்களுக்கு இது ஏன் இப்படி பண்றோம், ஏன் இந்த நம்பர் வரும், ஏன் இந்த நம்பர் வராது அப்படிங்கறத நாங்க டீட்டெயிலா படிச்சிருக்கோம். சரியா? ஆனா வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு அவ்வளவு டெப்தா நமக்கு வேண்டாம். சரிங்களா? நமக்கு இதை வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அது எப்படி பண்ணணும். ஓகேவா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்லயோ இல்லையா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது 1 2 3 4 டிஜிட் எடுங்க. சரியா? எடுத்துட்டு இந்த மாதிரி போய் நான் 233 நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஏதாவது நம்பர் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க 233 233 போட்டு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 512 ஏதோ சம்திங் ரேண்டம் ஒரு நம்பர் யார்ட்டையே கேளுங்க, இல்லை நீங்களே ஒரு நம்பர் போட்டு இந்த மாதிரி 2 நான் போட்டுக்கலாம். அதே மாதிரி மெத்தட்ல பண்ணுங்க. சரியா? பண்ணி உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து அதை கரெக்ஷன் பண்ணுங்க. அடுத்தது அதே மிஸ்டேக் போட மாட்டேங்க. சரியா? அப்படி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும், 1110 சம்திங் ஏதோ ரேண்டமா நம்பர் கிடைக்குதா, அப்படியே அந்த நம்பர் எடுத்து இங்க எழுதுங்க. எழுதிட்டு அது இப்ப இந்த மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, இப்ப அது 2ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கும்போது நீங்க எந்த நம்பர்ல ஆரம்பிச்சீங்களோ அதே நம்பர் உங்களுக்கு வந்துடும். கரெக்டா? அந்த நம்பரை இங்க மாத்திருக்கீங்க, மறுபடியும் இந்த நம்பர் திருப்பி இதுக்கு அதே நம்பர் வருதான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர்ட்ட ஒரு 4 நம்பர் கேட்டு நீங்க பண்ணி பார்த்துட்டாலே ஃபுல் இது பயங்கர தொலைவாயிரும். சரிங்களா? சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வேணா அந்த இடத்துல தூக்கி வைங்க. சரியா? நான் 25 தூக்கி வச்சேன்னா அதே மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு அதை நம்பர் பண்ணுங்க, அது கூட போயிடும், அது கூட வரும். சரியா? இது இவ்வளவு தாங்க. ஆனா இதுல பாயிண்ட் வச்சு கூட உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா கேட்க மாட்டான். நம்ம இந்த இதை பார்த்துறோம், பாயிண்ட் வச்சு இந்த இதை பண்ணணும், அவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க போதும். சரிங்களா? இது வந்து ஈஸியா மார்க் எடுக்கிறதுக்கு தான். நம்ம சப்போஸ் பயங்கரமா கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்னும் பயப்பட வேண்டாம். ரைட்? இது நான் பார்த்ததை தாண்டி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மித்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, நம்ம அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அதுல ஸ்கோர் பண்ண பார்ப்போம். அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கிற சம்ம நம்ம இன்னொரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஈஸியா இருக்கிற சம்ம விட்டுறாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்னால மார்க் லூஸ் பண்ணிடாதீங்கிறது தான் நான் சொல்றது. சரிங்களா? கஷ்டமான சம்ம ட்ரை பண்ணி பாருங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம தெரியாத ஆன்சருக்கு கெஸ் பண்ணி போடுறது இல்லையா, அதே மாதிரி. சரியா? ஓகே, வேற யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நிறைய பேர் கிளம்பாமலே இருக்கீங்க. எதுவும் டவுட் இருக்கா? இல்லைன்னா ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. சொல்லுங்க. கிளியரா எல்லாருக்கும்? சரி, ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.